முன்னாடி வந்து அட ஸ்டூடெண்ட் தான் வராங்களா? உன் பேர் என்னம்மா? சுமதி. உட்காரு. உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? நீங்க முன்னாடி வாங்க. உங்களுக்கு சீனியர் அவங்க சின்ன சின்ன பொண்ணுங்கள்லாம் அக்கா அக்கான்னு கூப்பிட்டுட்டு உங்களுக்கு ஒன்றும் வயசாகாத மாதிரியே காட்டுச்சு. ரைட். வணக்கம். ஆன்லைன் பிள்ளைகளை குரல் கேட்கலாமா? கேக்குதுங்க ஐயா. நல்லது. இப்ப நம்ம T3SH T3ன்றது வந்து T கியூப். ஆக்சுவலா நம்ம பொதுவாக எழுதும்போது T3ன்னு எழுதுறோம். டைப்பிஸ்ட் வந்து இந்த கியூப் அடிக்கிறதுக்கு பின்னாடி உட்காந்துங்க. யாரும் முன்னாடி உட்காரணும் உட்காரு, யாராவது உட்காரணும் உட்காரு, இது மாதிரி உட்காரணும் உட்காரு. அவங்க வாணிச்சு வரணும். உனக்கு கம்ஃபர்டபுளா இருக்க அந்த இடம் வாணி வந்து உட்காரு. T கியூப் ஆக்சுவலா தமிழ் டார்கெட் 300+. இன்னைக்கு டிசைன்ல அந்த 3 டீயும் கலர் மாத்துங்கன்னு சொல்லி அப்புறம் அவங்க ஏதோ புரிஞ்சுட்டு கொஞ்சம் லேசா ப்ளூ கலரா மாத்தினாங்க. 3 டீ தமிழ் டார்கெட் 300+னுடைய சீசன் 8ல நம்ம இருக்கும் இல்லையாமா? சூப்பர் சிங்கர் சீசன்லாம் போற மாதிரி இது வந்து நம்ம சீசன் 8ல இருக்கோம். இது வரைக்கும் சீசன் 7 நடந்திருக்கு. இது என்ன இதனுடைய சிறப்பு அப்படின்னாக்கா, போர்ஷன் டெஸ்ட் மட்டுமே 28 டெஸ்ட். நம்ம கிட்ட எத்தனை புத்தகங்கள் இருக்குன்னு பாக்குறோம். செகண்ட் பேப்பர்ல 17 புத்தகங்களும் ஃபர்ஸ்ட் பேப்பர்ல 11 புத்தகங்கள் இருக்கிறது. ஒன்னுக்கும் ஒரு புத்தகத்துக்கு டெஸ்ட் வைக்கிறோம். அதனால எத்தனை டெஸ்ட்மா வருது? 28 வருது. அது இல்லாம 2 ஃபுல் டெஸ்ட். பெரும்பாலும் 2 ஃபுல் டெஸ்ட் உங்க திருப்திக்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம்னு கேட்டீங்கன்னா, கடைசியா அந்த மெயின் டெஸ்டே எழுதுங்கன்னு. ஏன்னா அதுக்கு நம்ம புதுசா காயின் பண்ணாக்கா ஏதாவது ஒரு கேள்வி விடுபட்டு இருந்தா கூட ஐயா அந்த கேள்வி அதான் முக்கியம். நமக்கு எப்பவுமே நம்ம மனநிலை என்னன்னா, கடைசியா வந்த கேள்விக்கு ஒருத்தர் பதில் சொல்வாருன்னா அவர் அறிவாளி. கடைசியா வந்திருக்க கேள்விக்கு ஏதாவது ஒரு பதில் தெரியலன்னா என்ன ஆகுது? அதனால அடுத்த வருஷம் அது வராது. ஒரு ரொம்ப சான்ஸ் குறைவா ஒரே ஒரு கேள்வி வரலாம், அல்லது 2வது கேள்வி வரலாம். ஆனா நமக்கு அதுக்கு விடை தெரிஞ்சிடும். அதனால சில நேரங்கள்ல பெரும்பாலும் லாஸ்ட் மெயின்ஸே எழுத வச்சிருவோம், அல்லது புதுசான சின்ன சின்ன கேள்விகள் மட்டும் மாற்றி தருவோம். இந்த 30 டெஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கீழே நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பேப்பர் இங்க தொடங்குற இடம் தொல்காப்பியம். கிளாக் வைஸ்ல பார்ப்போம். தொல்காப்பியம் முதல் தேர்வு. நற்றமிழ் இலக்கணம் 5 இலக்கணத்துக்கு ஒரு தனி தேர்வு. மொழி வரலாற நம்ம 2ஆ பிரிக்கிறோம். அதுக்கு பதில் மேல இருக்கக்கூடிய இந்த ஒப்பிலக்கியமும் திறனாய்வு கலையும் ஒரே டெஸ்ட் ஆயிடும். அதனால இந்த மொழி வரலாறு 2ஆ பிரிக்கிறோம். மொழி வரலாறுல பிற்பகுதி கட்டுரைகள்னு முதல்ல நடத்திடுறோம். அடுத்தது முற்பகுதி கட்டுரை. அதற்கு பிறகு திராவிட மொழிகளின் ஒப்பாய்வுன்னு சொல்லிட்டு ஜான் சாமுவேலுடைய புத்தகத்தை எடுத்துக்கிறோம். அடுத்தது இலக்கிய வரலாறு. நம்ம ஒரே இதுலயே முடிச்சிடும். பொதுவா வினாக்கள் 2ஆ பிரிச்சிருந்தாலும் ஒன்னே போதும். இந்த ஒப்பிலக்கியத்தையும் திறனாய்வு கலையும் ஒரே டெஸ்டா மாத்திரும். மொழி வரலாறு 2ஆ பிரிச்சுக்கிறோம். அதுக்கு மேல ஒப்பிலக்கியம் திறனாய்வு கலைய ஒன்னா சேர்த்துக்கிறோம். இதழியல் கலை, நாட்டுப்புறவியல் ஆய்வு, புதுக்கவிதைகளின் தோற்றமும் வளர்ச்சியும், தமிழர் நாகரிகமும் பண்பாடும், இதுவரையில 11 புத்தகங்கள் இருக்கு. 11 புத்தகத்துல ஒரு புத்தகத்தை குறைச்சி ஒரு புத்தகத்தை கூட்டியிருக்கோம். அதனால 11. இந்த 11 கூட நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, சின்ன புத்தகங்கள்னு கருதுற இடங்கள்ல தற்கால சிறுகதைகள், தற்கால புதினங்கள், தற்கால மொழிபெயர்ப்பு, வட்டார வழக்கு அப்படின்னு ஒரு 4 தலைப்புல சில கேள்விகளை மட்டும் நம்ம. அதனால இந்த சைக்கிள் நீங்க எப்ப ஜாயின் பண்றீங்களோ மறுபடியும் தொல்காப்பியம் வர்ற வரையில நீங்க அட்டன் பண்ணலாம். தொல்காப்பியத்துல தொடங்குறோம், மறுபடியும் தொல்காப்பியம் வர்றவங்க அட்டன் பண்ணலாம். உங்களுக்கு எல்லாம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ஃபீஸ் கட்டணவங்க ஐயா என்னையா ரொம்ப பேர் கேட்டாங்க, என்ன டெஸ்ட் பேட்சுக்கு போய் இவ்வளவு ஃபீஸ் வாங்குறியா, இதெல்லாம் என்னையா அப்படின்னா. உங்களுக்கு 2 டெஸ்ட் சீரீஸ் நீங்க ஃப்ரீயா ஆயிடுது. இந்த ஒரு டெஸ்ட் பேட்ச் மட்டும் கிடையாது. நீங்க பிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அடுத்த டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு ஃப்ரீ தான் பொதுவாகவே. இல்லை நான் இன்னொரு தடவை ஸ்ட்ராங்கா படிச்சுட்டு இருக்கிறேன்னா இன்னொரு தடவை நீங்க எழுது. பெரும்பாலும் ஒரு தடவை இல்ல 2 தடவை டெஸ்ட் பேட்ச் எழுதினவங்க தான் நம்ம அகாடமிக் கிளியர் பண்ணிருக்காங்கன்னு பாக்குறோம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் பேப்பருடைய சிலபஸ் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பேப்பர் தான் ஆக்சுவலா ஸ்கோர் பண்றதுல ரொம்ப ஈஸியானது. ஆனா நாம வேற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் பேப்பர் தான் ரொம்ப ஈஸியானது.
இன்னைக்கு ஓரியன்டேஷன் தான். இன்னைக்கு நம்ம எதுவும் இது பண்ண போறது இல்ல. அடுத்த வாரம் தான் நம்ம டெஸ்ட் எழுத போறோம். அதனால நீங்க இப்போ வந்து டெஸ்ட் பார்ப்போம். இதுக்கு என்ன புத்தகம் இருக்கு, எந்தெந்த பேராவுக்கு எந்தெந்த பேராவுக்கு எந்தெந்த புத்தகங்கள் நம்ம வச்சிருக்கோம், எப்படி டெஸ்ட் எழுத போறோம் அப்படின்றத முதல்ல பார்ப்போம். முதல்ல இந்த சிலபஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கொஞ்சம் பேருக்கு. அங்க வச்சிருக்காங்களா? ஓ, இதை எடுத்து வச்சிருக்காங்க. சிலபஸ் எடுத்து திரும்ப உட்காருங்க. அப்படியே உட்காந்து மாதிரி நமக்கு வந்து சிலபஸ் செகண்ட் பேப்பர் சிலபஸுக்கும் ஃபர்ஸ்ட் பேப்பர் சிலபஸுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அது என்னன்னாக்கா, செகண்ட் பேப்பர்னுடைய சிலபஸ் வந்து புத்தகங்கள் தந்துட்டாங்க, அதுதான் புத்தகம், அதை படிச்சா போதும். அறமும் அரசியலும் புத்தகம் தந்துட்டாங்க, அதை படிச்சா போதும். குறுந்தொகையில 25 பாட்டு தான் சொல்லிட்டாங்க, அதை படிச்சா போதும். புறநானூறுல 19 பாடம்னு சொல்லிட்டாங்க, அது மட்டும் படிச்சா போதும். அதுக்கெல்லாம் புக்ஸையே பிரெஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. திருக்குறள்ல 335 அதிகாரம் புக்ஸ் பிரெஸ்கிரைப் பண்ணிட்டாங்க, அந்த புத்தகத்தை வாங்கி படிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பேப்பர்ல என்னன்னா, நீங்க கவனிச்சு படிக்க வேண்டியது, ஃபர்ஸ்ட் பேப்பர்ல சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்களே தவிர புத்தகம் எதுன்னு தரல. அதுல ஒரு அகாடமியில ஒரு புத்தகம் படிப்பாங்க, இன்னொரு அகாடமியில் இன்னொரு புத்தகம் படிப்பாங்க. அதை படித்து நீங்க குழம்ப தேவை. நீங்க உங்களுக்கு நாம எந்த புத்தகத்தை சொல்றோமோ அந்த புத்தகத்தை நீங்க ஸ்ட்ராங்கா படிச்சோம். கேட்டீங்களாமா? இப்ப முதல்ல இந்த சிலபஸ்க்கு மேல நீங்க 2 புத்தகங்கள் நம்ம படிக்கிறோம் நம்ம அகாடமியில. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, தொல்காப்பிய தொடர்பான வினாக்களை தனியா ஒரு டெஸ்டாவே வைக்கிறோம். அதனால சிலபஸுக்கு எடுத்த உடனே, தொடக்கத்தில் எடுத்த உடனே தொல்காப்பியம் தேர்வு வரிசை எது எதுன்னு குறிச்சுக்கோங்க. நான் சொல்ற ஆர்டர்ல தொல்காப்பியம், முதல்ல தொல்காப்பியம் படிக்கும். நாளைக்கு காலையில தொல்காப்பியம் கேள்விகளை போடும். ஃபர்ஸ்ட் பேப்பரை பொறுத்த மட்டும் செகண்ட் பேப்பர்லயாவது 10 மணிக்கு டெஸ்ட்னா கரெக்டா 10 மணிக்கு போட்டு எழுதுறீங்களான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு 3 நாள் 4 நாள் முன்னாடியே கொஸ்டின்ஸ் டிக்ளேர் பண்ணிருக்கோம். நீங்க புத்தகத்துல படிச்சு விடை குறிப்பெல்லாம் எழுதி எடுத்து வந்து என்கிட்ட திருத்திக்கலாம். இல்ல விடை குறிப்பெல்லாம் எழுதி பார்த்துட்டேன், மறுபடியும் 1.25 மணி நேரத்துல எழுத முடிஞ்சுதான் செக் பண்ணா அது உங்க விருப்பம். ரெண்டுல நீங்க ஏதாவது ஒண்ணு செய்யணும். 11 டெஸ்ட் தான். 11 நம்ம 121 கேள்வி தான் போட போறோம். அது என்னன்னா, முதல்ல பார்ப்போம். முதல்ல தொல்காப்பியம்னு எழுதி நம்ம படிக்க போற புத்தகங்கள் எதுனாக்கா, முதல்ல தொல்காப்பியம் படிக்க போறோம். தொல்காப்பியத்தை நமக்கு தேவையான அளவுக்கு ஸ்ட்ராங்கா படிப்போம். யூபிஎஸ்சி தமிழ் ஆப்ஷனுக்கு என்ன வேணுமோ அதை படிப்போம். ரொம்பவும் கூடுதலாகவும் படிக்க மாட்டோம், ரொம்ப மேலோட்டமாகவும் படிக்க மாட்டோம். ஏன்னா தொல்காப்பியத்தினுடைய அமைப்பும் சிறப்பும், அகத்திணை புறத்திணை பொருத்தப்பாடு, தொல்காப்பியர் கூறுகிற மெய்ப்பாட்டியல், தொல்காப்பியம் கேட்கிற இலக்கிய வகைகள், இந்த 4 தான் ரிப்பீட்டட். அது போக தொல்காப்பியம் நீங்க படிக்க என்னன்னாக்கா, சங்க இலக்கியத்துல அது ஒண்ணு. அதனால சங்க இலக்கியத்தினுடைய அகத்திணை கோட்பாடுகள், புறத்திணை கோட்பாடுகள் எதை கேள்வி கேட்டாலும் தொல்காப்பியம் தான் நமக்கு மையமான நூல். அதனால அதை நம்ம வச்சு எழுதிக்கிட்டே இருப்போம். இல்ல என்ன நமக்கு தொல்காப்பியத்துல தேவையோ அதை மட்டும் படிப்போம். இந்த புத்தகம் பெரும்பாலும் நம்ம புலியூர் கேசிகனுடைய உரை பயன்படுத்துறோம். நான் இன்னைக்கு கூட புத்தக கண்காட்சி அங்கெல்லாம் போயிட்டு வந்தேன், அண்ணா நூற்றாண்டு நூலகத்துக்கு. நான் பெரும்பாலும் இந்த கீழே இருக்க அந்த அப்துல்லா இந்த முறை மெயின்ஸ் கிளியர் பண்ணி இன்டர்வியூ போறாரு இல்லையா, அந்த தம்பி தங்கியிருக்கேன் அந்த அறையில தான் நான் உங்களுக்காக ஒரு லைப்ரரியை உருவாக்கலாம். ஒரு 5,000 20,000க்கு சில ரெஃபரன்ஸ் புக்கெல்லாம் நம்ம வாங்கி வைக்கலாம். தொல்காப்பியத்தினுடைய புலியூர் கேசியனுடைய உரையை நீங்க வாங்கினா போதும். 2வது, எழுத்து சொல் பொருள் என்று சொல்லுகிற 5 இலக்கணங்களையும் நம்ம படிக்கணும். இதுக்கு ரொம்ப அழகான புத்தகம் வந்து நற்றமிழ் இலக்கணம் என்று சொல்லுகிற சோ பரமசிவன், சென்னை மேற்கு அண்ணா நகரை சேர்ந்த சோ பரமசிவன் ஒரு ஐயா எழுதியிருக்கிறாங்க. புக் லிஸ்ட் உங்களுக்கு அனுப்புவாங்க, அட்மின் அனுப்புவாங்க. அவங்க எழுதியிருக்கிற புத்தகம். ஸ்கூல்ல நம்ம படிச்ச எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி பேசி வேணா அங்க போட்டுக்கலாம். பேசி வேணுமா என்ன திருப்பி பாத்தீங்க? புக் லிஸ்ட் அங்க இருக்கு, கொஞ்சம் மாறி இருக்கு. நம்ம கிட்ட போன தடவை மெயின்ஸ் ஒரு தம்பி ஏதோ ஒரு புக் கடை வச்சிருக்காரு, மில்லனோ ஏதோ அவர் வந்து கீழே இது கொடுத்துருக்கிறாரு. நீங்க சொன்னீங்கன்னா இங்கே கொண்டு வந்து புத்தகத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு. அவர் என்ன பண்றாரு, சிலர்லாம் 15 20 எல்லாம் தரமாட்டான்னு சொல்றாங்க. அப்படிலாம் எல்லா புத்தகத்துக்கும் 7 to 10% கன்செஷன் கொடுத்து இங்கே கொண்டு வந்து எத்தனை புத்தகம் வேணுமோ அவரே கொடுத்துட்டு போயிரு. போன் அடிச்சிட்டீங்கன்னா போதும்.
நோட்டீஸ் போர்டில் அந்த நம்பர் போடுறோம் புத்தகம் வாங்குறது. இந்த 2 புத்தகமும் படிச்சுட்டு தான் நம்ம உள்ள வரோம். அப்ப நாம சொல்றது யாருன்னா, இதுக்கு வந்து நம்முடைய பேரை மறந்துட்டேன் டக்குன்னு, புலியூர் கேஸ், இந்த சோ பரமசிவம். இதுக்கு வேற ஏதாவது உரை வச்சிருந்தீங்கன்னா அதுக்காக மாற்ற தேவையில்லை இல்லையா. என்கிட்ட வந்து ஒரு புத்தகம் இருக்கியா தொல்காப்பியம், அது போதும். நம்ம உரையாற்றலை பத்தி கவலையப்பட மாட்டோம், எப்பவுமே கவலைப்பட மாட்டோம். குறுந்தொகை புறநானூறு எதுவாக இருந்தாலும் நாம எழுதுறதா உரை. திருக்குறளா இருந்தாலும் அந்த அண்ணன் 3வது திரும்பாங்க. நாம என்ன வருதோ, நாம என்ன சிந்திக்கிறோமோ அதான் உரை. திருவள்ளூருக்கு எவ்வளவு பக்கமா போய் திருக்குறள் நம்ம பாக்குறோமோ அதான் உரையே தவிர, திருவள்ளூருக்கு மத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு பாக்குறது உரை. அதனால வேற புத்தகம் வாங்கிட்டோம்னா அது போய் மாத்திட்டு ரெண்டுத்தையும் படிச்சுட்டு தான் உள்ள வரோம். இப்போ முதல்ல இருக்கு பாருங்க, முதன்மையான இந்திய மொழி குடும்பங்கள், இந்திய மொழிகளுக்கிடையே பொதுநிலையிலும் சிறப்பாக திராவிட மொழியிலும் தமிழ் பெருமிதம், திராவிட மொழிகளின் வகைப்பாடுகளும் பரவியுள்ள தன்மையும் நம்ம கொஞ்சம் பின்னாடி படிக்கிறோம். அது வந்து திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம்னு சொல்ற ஜான் சாமுவேலுடைய புத்தகம். அது 4வது புத்தகம். ஆக்சுவலா அந்த முதல் பேரால கோடு போட்டு திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் ஒரு அறிமுகம் அப்படின்ட்டு ஜான் சாமுவேல் எழுதியிருக்க புத்தகம் தான் ஃபர்ஸ்ட் பேராவுக்கு உள்ளது. பட் நம்ம ஆர்டர்ல அது 4வது புத்தகமா, அது முழுசுக்குமே. இதுக்கான சில விடைகள் வந்து நம்ம சோ பரமசிவம் ஐயா புத்தகம் வாங்கிட்டீங்கன்னா இதுக்கான பல விடை குறிப்புகள் வந்து சோ பரமசிவம் எக்கச்சக்கமா தலைப்பு போட்டு இங்க எழுதியிருக்கிறார். இதுக்கு உள்ளுக்குள்ள வெறும் இலக்கண புத்தகம் நினைச்சிட்டு கூடாது. சோ பரமசிவத்தை, சோ பரமசிவம் ஐயா வந்து எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி 5 பகுதியும் தொடங்குறதுக்கு முன்னாடி தொல்காப்பியத்தை பத்தி ஒரு கட்டுரை, நன்னூலை பத்தி ஒரு கட்டுரை, திராவிட மொழிகளை பத்தி ஒரு கட்டுரை, மொழி உச்சரிப்பை பத்தி ஒரு கட்டுரைன்னு குட்டி குட்டியா கட்டுரைகள் எழுதியிருக்காரு. புத்தகத்தினுடைய கடைசியில ஒரு 8 கட்டுரை எழுதிருக்கு. அது ரொம்ப உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ்ல ரொம்ப அருமையான புத்தகம். அது கொஞ்சம் விலை அதிகம், ஆனா ஒர்த் அது. நீங்க அதாவது 2 பேர் நண்பர்களா சேர்ந்து கூட வாங்கிக்கலாம். அது 400 ரூபா 450 ரூபா சொல்றாங்க, விலை அதிகம். ஆனா இலக்கணங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு இது பண்றதுக்கு ரொம்ப அருமையான புத்தகம். கட்டுரை ரெஃபரன்ஸ்ல நாங்க காப்பி வாங்கி வைக்கிறோம். நம்ம 3வது படிக்க போற புத்தகம் இதுதான், மொழி வரலாறு. சு சக்திவேல் ஐயா எழுதின புத்தகம். இதுதான் நாம முதல் தாளினுடைய தலைமை புத்தகம்னு நான் சொல்லுவேன். இந்த புத்தகத்தை நாம புரிஞ்சுக்கிறத வச்சுதான் நம்முடைய மதிப்பெண் மாற்றமே இருக்க போகுது. நீங்க வந்து 268 270 வந்து வைக்க போறீங்களா, இல்ல 288 290 தாண்ட போறீங்களா, 300 தொடர் அளவுக்கு வர போறீங்களான்றத முடிவு பண்றதே இந்த சக்திவேல் ஐயா புத்தகத்தை புரிஞ்சுக்கிறது தான். அதுக்காக ரொம்ப பேர் கஷ்டம் நினைச்சிடக்கூடாது. அதுக்கு நம்ம என்னென்னலாம் சிம்பிளா பண்ண முடியுமோ அவ்வளவு வேலைகள் நம்ம பண்ணிருக்கோம். அந்த எல்லோ சார்ட் அது இப்ப போயிடுச்சு, அதனால நீங்க அது மழையில் நனைஞ்சிருக்க பயப்பட வேண்டாம். அதை வந்து இங்க டைப் பண்ணி இங்க கொடுத்துருக்கோம் உங்களுக்கு புத்தகத்துல. இதை வந்து அந்த தம்பி வந்து தீபக் குமார்னு ஒரு தம்பி எழுதினாரு. அதுக்கப்புறம் நம்முடைய பின்னாடி உட்கார்ந்துருக்காருல ஹீரோ, அவர் பேர் என்னமோ, அவருக்கு பேர் என்னமோ இருக்கு, சுதாகர், கோகுல், அவங்க எல்லாம் அந்த பேர்ல காலங்கள முத்துவேல், ஒரு 7-8 பேர் மாணவர்கள் நம்ம சொல்ல 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 அதெல்லாம் திருத்தி இது பண்ணி தந்தாங்க. இந்த 6 மொழி வரலாறுகளுக்கும் நம்ம அழகா தனித்தனியா ஒரு கட்டுரையும் எழுதியிருக்கோம். அதை மறுபடியும் டேபிளர் காலமா ஆச்சு. இதை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காகத்தான் நாம வந்து பக்கம் கிட்டத்தட்ட சப்போர்ட்டிங் மெட்டீரியல் இருந்ததுனாக்கா உங்ககிட்ட ஒரு 104 105வது பக்கத்துல இருந்து இருக்கு. அதை நீங்க புரிஞ்சுக்கிறதா ரொம்ப முக்கியம். இங்க 105வது பக்கத்துல இருந்து இங்க போட்டு போட்டீங்க. மொழிவர், இது ரொம்ப முக்கியமான புத்தகம். இது 2 நம்ம பிரிச்சிருக்கோம். இதுல எல்லாத்துலயும் என்னென்ன கேள்வின்னு நான் சொல்ல போறேன். இது ஒண்ணுலயும் 3ல இருந்து 4 கேள்வி, அதை நீங்க படிச்சீங்கன்னா அது ரிப்பீட்டட் கொஸ்டின். ஒரு புத்தகத்துக்கும் எந்தெந்த கேள்வி. ஆமா, மொழி வரலாறு. மொழி வரலாறு முதல்ல பிற்பகுதி கட்டுரைகளா படிப்போம். அடுத்தது முற்பகுதி, முதல்ல செகண்ட் ஆஃப் முதல்ல படிப்போம். அடுத்ததாக நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் படிப்போம். நல்ல தண்ணி அந்த பாட்டில்ல அதை ஊத்திட்டு எடுத்துட்டு. நீங்க வரீங்களா? வீட்டுக்கு போறீங்களா? டெக்னாலஜி எப்படிலாம் வளர்ந்து பாருங்க. இங்க எதிர்க்க இருக்க ரூம்ல உட்காந்துக்கிட்டு ஆன்லைன்ல வருவாராம் அவரு. ஆன்லைன்ல 27 பேர் வந்திருக்காங்க.
நம்ம ஆடியோ போட்டு மிரட்டி விட்டோம் இல்லையா, அந்த டெஸ்ட் பேட்ச் வர்றவங்க தான் பாஸ் பண்றாங்க. எல்லாரும் ஒழுங்கா வந்திருக்காங்க, புது பசங்களும் வந்து எப்பவுமே எதுன்னு கிடையாது. நீங்க அது பிக்ஸ் படிச்சாலும் எஸ்ஏ படிச்சாலும் ரைட்டிங் பிராக்டிஸ் தான் உங்களுக்கு வந்து நீங்க இவ்வளவு தூரம் படிச்சு இல்லை, கடைசி 10 வருஷத்தினுடைய கேள்விகளை உங்களுக்கு தெரியும், எல்லா கிழமையும் சொல்லி தருவாங்க. கடைசி 10 வருஷத்தினுடைய கேள்விகளுடைய கரெக்ட் ஆன்சர் கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்ல, மீதி 3 ஆப்ஷனுக்கு எது கேள்வின்னு கண்டுபிடிக்கணும். அதான் யூபிஎஸ்சில மீதி 3 ஆப்ஷனுக்கு நீங்க செலக்ட் பண்ணாத 3 ஆப்ஷனுக்கு எது கேள்வியா இருக்கும் அப்படின்னு பாக்குற அளவுக்கு 10 வருஷத்து கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஈஸியா பாஸ் பண்ணுங்க. அப்ப பாருங்க, இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இதுதான் சங்ககால தமிழ். இந்த சிலபஸ்ல இதுக்கு நேரா முதல் பேராவை கோடு போட்டு சிலபஸ் வச்சிருக்கிறவங்க முதல் பேராவை கோடு போட்டு அதுக்கு நேரா நம்முடைய ஜான் சாமுவேலுடைய புத்தகம். 2வது பேரா இருக்கு பாருங்க, சங்ககால தமிழ், இடைக்கால தமிழ், பல்லவர் கால தமிழ், தமிழ் மொழி அமைப்பு மற்றும் பெயர், வினை, பெயரடை, வினையடை, கால இடைநிலைகள், வரலாற்று நோக்கிலான ஆய்வு. இது 2ம் 3 பேராவுமே சக்திவேல் தான். 3 பேராவுமே சக்திவேல் ஐயா புத்தகம்னா முதல் 2 பேரா வந்து தூங்குற முடிச்சிருக்காருமா. உனக்கு பிரிண்ட் கமெண்ட் தர முடியுமா? சிலபஸ் இங்க தருவீங்களா? பிரிண்டிங் மிஷினுக்கு தெரியாது, ஒய்ஃபை வழியா கனெக்ஷன் எவ்வளவு தூங்குறாம. நம்ம சிலபஸ் உங்களுக்கு கொடுக்க சிலபஸ் எடுத்து வைக்க சொன்ன பாப்பா மத்தது எடுத்து வச்சிருக்காங்க, அதை வச்சுட்டாங்க. அப்ப பாத்தீங்கன்னா முதல் பேரா வந்து ஜான் சாமுவேல், அடுத்த 3 பேராவுமே சக்திவேலு. இதுல முதல் 2 பேரா முற்பகுதின்னு குறிச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் தி புக், முதல் 2 பேரா. 3வது பேரா பிற மொழிகளிலிருந்து தமிழ் கடன் பெற்ற சொற்கள், தமிழில் வழங்கும் வட்டார கிளைமொழிகள், பேச்சு தமிழ் எழுத்து. இது வந்து செகண்ட் ஆஃப் அதே புக்ல மொழி வரலாறுலேயே. இப்ப நான் உங்களுக்கு கேள்விகளையும் பேரெல்லாம் நான் சொல்லிட்டு வந்துடுறேன். இப்ப வந்து முதல்ல மொழி வரலாறுல எது 4 முக்கியமான கேள்விகள் குறிச்சுக்கோங்க, ரிப்பீட் ஆகிற 4 கேள்வி, முதன்மை கேள்விகள். இதுக்கு இப்பவே நோட்ஸ் நீங்க ப்ரிப்பேர் பண்ணலாம் நேரம் கிடைக்கும் போது. சக்திவேல் ஐயா புத்தகத்துல எது எதுக்கு விடைகள் நீங்க தயார் பண்ணீங்கன்னா, பல்லவர் கால தமிழ், பக்தி இலக்கியத்தினுடைய பல்லவர் கால தமிழ், இதுக்கெல்லாம் மேண்டேட்டரியா விடை தெரிஞ்சிடும், கட்டாயமா தெரிஞ்சிடும். அடுத்து செகண்டரி அதுல எதுன்னு கேட்டீங்கன்னா, சோழர் கால தமிழ், பிற்கால சோழர் கால தமிழ், பொன்னியின் செல்வ கால தமிழ். அதனுடைய பிற்பகுதியில 2 கேள்வி இருக்கு, 2 ரொம்ப முக்கியமானது. 1-2 வருஷம் மாத்தி மாத்தி கேட்பாங்க. அது எதுனா சிலபஸ்லயே இருக்கு பாருங்க. பிற மொழிகளிலிருந்து தமிழ் கடன் பெற்ற சொற்கள், தமிழில் வழங்கும் சமூக வட்டார கிளைமொழிகள். 2த்தையும் அப்படியே அத்தாரிட்டியா சக்திகளையும் எழுதி பார்த்துட்டு விர்ச்சுவல் அகாடமியும் வச்சு இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு. அதுக்கு என்ன கேள்விகள் குறிச்சுக்கோங்க. தமிழினுடைய பிறமொழி கலப்பு வரலாறு. இதுக்கு வெவ்வேறு பெயர்கள் போட்டு நம்ம கிட்ட ஏமாத்திருக்காங்க. ரொம்ப குறிப்பா ஒரு முறை, அது புத்தகம் கிட்ட இருக்கா, வினாக்கள் இவ்வளவுதான். அதுல வந்து இருமியம் ஏதோ ஒரு வார்த்தையை போட்டு இருமொழியமா ஒரு முறை போட்டிருப்பான். அது சுசார்ட்ட கொடுங்க, அவர்கிட்ட கொடுங்க. என்ன வேணுமா சொல்லுங்க தம்பி. இது 2 மொழி கலந்து எழுதுற முறைக்கு பேரு அது எனக்கு தெரியுது. தமிழ்ல என்ன போட்டாங்கன்னு கேக்குறேன். தமிழ்ல கேள்வி பைலிங்குவலிசம், இருமொழியம் தானா? எந்த வருஷம்? எல்லாருமே நினைவு குறிப்புல இருந்து எடுத்தோம். சரி, பரவாயில்ல. அப்ப பாத்தீங்கன்னா தமிழினுடைய பிறமொழி கலப்பு வரலாறு ரொம்ப மஸ்ட். நம்ம இப்ப இங்கிலீஷ் கலந்து பேசுறோம், சில இந்தி வார்த்தைகள், உருது வார்த்தைகள், அரபு வார்த்தைகள்னு 16க்கும் நம்பர் போட்டு எழுதிருக்கேன் மேற்கொள்ள. நாம தமிழ்ல இருந்து பிறமொழி பேசுறோம், ரொம்ப அழகா. அடுத்து 2வது அதுலயே இருக்கு பாருங்க, தமிழினுடைய வட்டார கிளைமொழிகள், சமூக மற்றும் வட்டார கிளைமொழிகள். இதுதான் இந்த சின்ன ப்ளூ மேப்பு நம்முடைய இதுலயும் இருக்கு. இந்த மேப் போட்டிருக்கோம். நம்முடைய சங்க காலத்திலே 12 மொழி இருந்தது. செந்தமிழ் சேர்ந்த 12 நிலத்தும் தம் குறிப்பினவே திசை சொற்களவின்னு தொல்காப்பியர் சொல்வாரு. இப்ப நம்ம பேசுறோம் பாருங்க, மெட்ராஸ் பாஷை வேற, மதுரை பாஷை வேற, தஞ்சாவூர் பாஷை வேற, ஈரோடு நீலகிரி பாஷை வேறன்றத கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு மொழி பாரு, இலங்கை மொழி ஒண்ணு. இந்த மாதிரியான விஷயங்கள் சாதி அடிப்படையில சின்னதா மொழி மாறுபாடுறது, அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் சென்சிட்டிவ், ஆனா கவனமா எழுதணும், படிக்க வேண்டிய அவசியம்.
சமூகம் என்பது இந்த இடத்துக்கு நேரா சாதி பிரிவுகளை சொல்லுது. தக்விலையா லேசா அதை தொட்டிருக்கிறாரு. ஐயர், ஐயங்கார், நாட்டுக்கோட்டை செட்டியார், அரிஜனர்கள்னு ஒரு 3-4 பேரை பத்தி எழுதியிருக்காரு. கவனமாகவும் சரியான சொல்லோடலோடையும் அதை பயன்படுத்தி இந்த பேச்சு தமிழுக்கும் இலக்கிய தமிழுக்குமான வேறுபாடு வந்து உறுதியா உண்டுன்ற மாதிரி 2 வருஷத்துக்கு ஒரு தடவை உண்டு. பல நேரங்கள்ல வருஷமே உண்டு. பேச்சு தமிழுக்கும் எழுத்து தமிழுக்குமான வேறுபாடு. ரிட்டன் ஸ்கிரிப்ட் அண்ட் ஸ்போக்கன் ஃபார்மேட். நீங்க என்ன எழுதுவீங்க? ஐயா வந்து எழுத சொன்னா என்ன எழுதுவீங்க? ஐயா வந்து கொண்டிருக்கிறாருன்னு எழுதுவீங்க. ஆனா பேசும்போது என்ன பண்ணுவீங்க? ஐயா வந்து இருக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் மெட்ராஸ்லயே அழகா இருந்தீங்கன்னா வந்து இருக்கிறாரியா இல்லையா? நம்ம மெட்ராஸ் பாஷையிலே படிப்போம். இருக்கிறதுன்றதான் அவங்க வெறும் கீதுன்னு சொல்றாங்க இல்லையா? கடையில் அங்கதான் கீது, இங்க கீதுன்னா கிழியுதுன்றான். இது பேச்சு தமிழ்ல மாறுது. இது விட எங்க கிடைக்குதுன்றது உங்களுக்கு ஆச்சரியமான விஷயம்னா, நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், மலையருவி புத்தகத்தினுடைய வழக்கில் சிதைவுல இதுக்கான விதை கொட்டிக்கணும். அதுக்கு எப்படி எழுதலாம்னு நான் சொல்றேன். அந்த இடத்துக்கு நேரா அந்த பேச்சு வழக்குக்கு நேரா ரெஃபர் மலையருவியினுடைய முதல்ல இருக்கக்கூடிய கட்டுரையில வழக்கில் சிதைவு என்ற பகுதியில் இருக்கு. அடுத்து பாருங்க, மேல வாங்க. தொல்காப்பியத்துல 4 கேள்வி எது ரிப்பீட் ஆகுதுன்னா, அண்மை காலமா தொல்காப்பியத்தின் அமைப்பும் சிறப்பு. அடுத்து தொல்காப்பியம் போட்டுக்கோங்க. தொல்காப்பியத்துல அமைப்பும் சிறப்பும். அடுத்தது தொல்காப்பியம் காட்டும் இலக்கிய வகைகள். பாட்டு, உரை, நூல், வாய்மொழி, பிசி, முதுசொல், அங்கதம். நம்ம படிப்போம், பயப்பட 7 வகையான இலக்கிய வகைகளை சொல்றது. அகத்திணை 3வது. பாப்பா ஐயா அந்த 2வது क्वेश्चन சொல்றீங்களா ஐயா? 2வது क्वेश्चन வந்துடா. தொல்காப்பியம் காட்டும் இலக்கிய வகைமைகள் அல்லது வகைகள். இலக்கிய வகைகள் பிராக்கெட்ல 7ன்னு குறிச்சுக்கோங்க. பாட்டு, உரை, நூல்னு தொடங்குற ஒரு நூற்பா. பாட்டு, உரை, நூல், வாய்மொழி, பிசி, முதுசொல், அங்கதம். இந்த வீடியோ உங்களுக்கு பப்ளிக்ல போடுவோம், நீங்க மறுபடியும் பார்த்து கூட எழுதி. அடுத்து தொல்காப்பியத்தில் அடிக்கடி கேட்கிற இன்னொரு கேள்வி, அகத்திணை, புறத்திணை, பொருத்தப்பாடு. குறிஞ்சிதானே வெற்றியது புறனே அப்படின்னு 7 திணைக்கும் ஒரு நூற்பா இருக்கு. முல்லைதானே வஞ்சிதானே முல்லையது புறனே, உழிஞைதானே மருதத்து புறனே, தும்பைதானே நெய்தலது புறனே, வாகைதானே பாலையது புறனே, பாடான் பகுதி கைக்கிளை புறனே. யாரோ கூட சொன்னீங்க, யாருமா? யார் குரல் அது? 131 கவியை சொன்னியாமா? கொஞ்சம் தெரிஞ்சிருக்கேன். எல்லாருக்கும் தெரியும். ஒரு நிமிஷப்படுத்தினா எழுதியா ஞாபகம் வச்சு. அடுத்தது இதுல கேட்கிற ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின், மெய்ப்பாட்டியல். மெய்ப்பாட்டியல் வந்து ஒரு இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ல வருது. ஏன் இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ல வருதுன்னா, அது வந்து இலக்கண பகுதியாகவும் இருக்கிறது, செகண்ட்ல இருக்கக்கூடிய இலக்கிய உத்திகள்லயும் வருது. அல்லது மெய்ப்பாட்டுக்கு வந்து மொத்தம் 8 வகை மெய்ப்பாடு தொல்காப்பியர் நகை, அழுகை, இழுவரன்னு சொல்றாரு. அதுக்கு மட்டும் என்ன பண்ணணும்னா, இந்த ஒண்ணுக்கும் செய்யுள் எடுத்துக்காட்ட தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அவன் அதுல இருந்து கேட்டிருக்கானா இதுல இருந்து கேட்டிருக்கானா குழப்பம் இல்லாம எடுத்து 8 வகை மெய்ப்பாடுகள்னு குறிச்சுக்கோங்க. 4வது கேள்வி பிராக்கெட்ல ஒவ்வொன்றுக்கும் செய்யுள் எடுத்துக்காட்டு. தொல்காப்பியத்தை மறுபடியும் நான் ரிப்பீட் பண்றேன். தொல்காப்பியத்தின் அமைப்பும் சிறப்பும் ஃபார் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து 2வது வந்து தொல்காப்பியர் காட்டும் இலக்கிய வகைகள். அதுலயும் கொஞ்சம் உள்ள போயிட்டு உரைநடை வகைகள்னு கூட கேட்கிறாங்க. உள்கேள்வி. ஒரு ஐஃபன் போட்டு உரைநடை வகைகள். 3வது அகத்திணை, புறத்திணை, பொருத்தப்பாடு. 4வது மெய்ப்பாடு, மெய்ப்பாட்டு. இது வந்து தொல்காப்பியத்தினுடைய முக்கிய. இந்த 5 இலக்கணம் நம்ம படிக்கிறதனுடைய நன்மை என்ன அப்படின்னா, அதுல பெரும்பாலும் நேரடியான இலக்கண கேள்விகள் கொஞ்சம் கேட்கிறாங்க. ஆனா என்ன நன்மைன்னா, இத படிச்சாதான் மொழி வரலாறு நம்ம படிக்க முடியும். திடீர்னு 6ஆம் நூற்றாண்டில் வினையடைகள் புதியதாக தோன்றின, துணை வினைகள் வளர்ச்சி பெற்றனா, துணை வினை என்னன்னு தெரிஞ்சாதானே. அப்ப நான் அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டு துணை வினைனா என்ன, வினையச்சம்னா என்ன நடத்திக்கிட்டேன்னா, சில சினிமா படங்கள்ல பிளாஷ்பேக் போயிட்டு திரும்பியே வரமாட்டான். இன்டர்வல் முன்னாடியே பிளாஷ்பேக் போனா எப்படா திரும்பி வருவான்னு பார்த்துட்டு இருக்கிற மாதிரி
நான் வந்து சங்க காலம் மொழி வரலாறு நடத்த ஆரம்பிச்சுட்டு வினையச்சம்னு ஒரு வார்த்தை வந்திருக்கும். வினையச்சத்தை 3/4 மணி நேரம் நடத்திட்டு திரும்பி நான் சங்க காலத்துக்கு என்ன படிச்சோம், சங்க காலம் படிச்சோமா வினையச்சம் படிச்சோம்னா உங்களுக்கு தெரியாது. அப்ப அதுக்கான வார்ம் அப் தான் 5 இலக்கணமே எதுக்கு படிக்கிறோம்னு கொடு போட்டுக்கோங்க. மொழி வரலாற்றை தெளிவாக புரிந்து கொள்வதற்கு. அங்க வினையச்சம்னு போடுவாரு, அங்க பெயரெச்சம்னு போடுவாரு, அங்க பெயரடைன்னு போடுவாரு, அங்க வினையடைன்னு போடுவாரு, போட்டுட்டே இருப்பாரு. இதுக்காக நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு போயிட்டே வச்சுக்கோங்க. இது ஒன்றும் பெரிய கஷ்டமான இலக்கணம் இல்லை. 6வதுல இருந்து 10வது வரைக்கும் நம்ம படிச்ச இலக்கணத்தை திருப்பி பார்த்துட்டு போவோம். இந்த இலக்கணத்துல யூபிஎஸ்சி ரொம்ப ஆழமா வந்து எல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க. ஒரு முறை என்ன பண்ணிட்டாங்கன்னா, அது புரிச்சுக்கோங்க, ஒரு முறை அவங்க கேட்ட கேள்வி மெய் மயக்கம்னு ஒரு கேள்வியை கேட்டாங்க. இலக்கணத்துல நுணுக்கமா தெரிஞ்சவங்க இதெல்லாம் புரிய வச்சுன்னா 5 நிமிஷம் புரிஞ்சுக்கிங்க. மெய் மயக்கம்னு குறிச்சுக்கோங்க. நற்றமிழ் இலக்கணத்துல 5 இலக்கணத்துல ரொம்ப முக்கியமானது நமக்கு வந்து மெய் மயக்கம். இங்க இருக்கு பாருங்க, பெயரடை வினையடை. அடிக்கடி ரிப்பீட் பண்ற இன்னொரு கேள்வி, பெயரடை வினையடை. அட்ஜெக்டிவ் அண்ட் அட்வர்ப் அடிப்படையாதான் பெயரடை வினையடை, அதுவும் அடிக்கடி ரிப்பீட் ஆகிற கொஸ்டின். முதல் பேராவுக்கு வருவோம். ஜான் சாமுவேல் ஐயாவுடைய ஜான் சாமுவேல் புத்தகம்னு குறிச்சுக்கோங்க. அதாவது முதல்ல இதை எழுதணும் மொழி வரலாறு, அடுத்து தொல்காப்பியம் எழுதணும், அடுத்த 5 இலக்கணத்தினுடைய 2 கேள்விகள் எழுதியிருக்கிறோம். அதுல இருந்து நம்ம எதிர்பார்க்கிற கேள்விகள்னு ஒண்ணு போடுறோம். இலக்கணத்துல எங்க வேணாலும் போனதால கொஞ்சம் இறங்கி கேட்டாங்கன்னா இதெல்லாம் கேட்கலான்னு எக்ஸ்பெக்ட் போட்டிருக்கீங்க. ட்விஸ்டட் கொஸ்டின் ஒரு 3 நீங்க ரெடி ஆகணும்னு சொல்றோம். அது எதுனா சார்பு எழுத்துகள் ஒரே கேள்வியா போட்டு, சார்பு எழுத்துகள், குற்றிய லுகரம், உடம்படுமை, 3 கொஞ்சம் இலக்கண அடிப்படையில் ஒருவேளை உள்ள போயிட்டு திடீர்னு கேட்கலாம். இதெல்லாம் ஸ்கூல்லயே நம்ம படிச்சிருக்கோம். அடுத்ததாக திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணத்துல என்ன கேள்வி அப்படின்னா 3 என்னென்ன, தென் திராவிட மொழிகள் ஒரே கொஸ்டினா கூட ஏபிசின்னு போட்டுக்கலாம், தனித்தனியா கூட எடுத்து. ஜான் சாமுவேல் புத்தகத்துல தென் திராவிட மொழிகள், நடுத்திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள், தென் திராவிட மொழிகள், நடுத்திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள், இது 3த்தையும் சேர்த்த மாதிரி திராவிட மொழிகள்னு ஒண்ணு போட்டு 3த்தையும் பிராக்கெட் பண்ணி கேட்டாங்கன்னாக்கா திராவிட மொழிகளுக்கு சேர்த்து. ஒரே ஒரு கேள்வி, 1 அல்லது 2 கேள்வி நீங்க படிக்க வேண்டியிருக்கும். ஒண்ணு வந்து சமச்சீர் கல்வி புத்தகத்துல இருந்து இந்த இடத்துல நீங்க ரெடி ஆகணும். அது என்னன்னா, தமிழின் தனிச்சிறப்புகள் அல்லது தமிழின் செம்மொழி தகுதின்னு குறிச்சுக்கோம். செம்மொழி தகுதிக்கு இந்த 11 தகுதிகளை சமச்சீர் கல்வி புத்தகம் சொல்லி இருக்குது. அதனுடைய சின்னதான முகமூடி வினாக்களை யூபிஎஸ்சி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. தமிழினுடைய தனிச்சிறப்புகள் யாவை, தனித்தன்மைகள் யாவை, செம்மொழி தகுதிகள் யாவைன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. 4 புத்தகம் முடிஞ்ச பிறகு 5வதாக இலக்கிய வரலாறு. இலக்கிய வரலாறு பொறுத்த மட்டும் ரொம்ப பேர் வந்து மூவா ஐயாவுடைய புத்தகம் வச்சிருக்கீங்க. மூவா மிகப்பெரும் அறிஞர், அது ஒண்ணும் தவறு கிடையாது. சிலர் வந்து வேற புத்தகங்கள் கூட வச்சிருக்கிறாங்க இலக்கிய வரலாறுக்கு. ஆனா நம்ம பாக்கியமேரி அம்மா புத்தகத்தை நம்ம பரிந்துரைப்போம். வகைபாட்டு நோக்கில் தமிழ் இலக்கிய வரலாறு என்று சொல்லக்கூடிய பாக்கியமேரி அவர்களுடைய புத்தகத்தை எதுக்காகனாக்கா, நம்ம உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கோம், நம்முடைய அகாடமியுடைய சிறப்பு பெரும்பாலான விஷயங்களை நம்ம டேபிள் காலமா கன்வெர்ட் பண்ணிருக்கோம். அந்த டேபிள் காலமா அவங்களே கொடுத்திருக்கலாம். 8 தொகைக்கும் 10 பாட்டுக்கும் 11 கீழ்கணக்கு நூல்களுக்கும் சைவ நூல்களுக்கும் வைணவ நூல்களுக்கும் இலக்கணங்கள், நிகண்டுகள், உரையாசிரியர்கள், 50 காப்பியங்கள், 5 காப்பியங்கள் பெரும்பாலும் டேபிளர் ஃபார்மா கொடுத்துருக்கு. சிலப்பதிகாரம் இரட்டை காப்பியமா இல்லையான்றதுக்கே ஒரு டேபிள் காலம். அதனால அந்த புத்தகத்தை நம்ம ரெஃபர் பண்றோம். அதனால அந்த ஒரு புத்தகம், மற்ற புத்தகத்தை வாங்கியிருந்தா பரவாயில்லன்னு சொன்னோம். இலக்கிய வரலாறு மட்டும் வேற புத்தகம் வாங்கியிருந்தீங்கன்னா நம்முடைய இந்த புத்தகத்தை வாங்கிக்கோங்க. அந்த புத்தகம் வந்து எழுதினவங்க வந்து பாக்கியமேரின்னு ஒரு பேராசிரியர் சென்னை பல்கலைக்கழகத்தில் இருந்தாங்க. ஜெயங்கொண்டம் கல்லூரியில் முதல்வராக இருந்து ரிட்டையர் ஆனவங்க. அவங்க கணவர் வந்து என் கூட இபில ஒர்க் பண்ணாங்க. அதனாலதான் ஐயா வாங்க சொல்றாரு. ஐயாவுக்கு ஒரு 5% கமிஷன் இருக்கும்.
அந்த புத்தகம் 225 ரூபாய் 240 ரூபாய் போட்டிருக்கேன். 175 ரூபாய்க்கு தரேன்னு அவர் சொல்லியிருக்காரு. 175 ரூபாய்க்கு அனுப்புறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த புத்தகம் வேணுன்றவங்க சேர்ந்து சொன்னீங்கன்னா நம்ம போட சொல்லுவோம். ஒண்ணு. இந்த இலக்கிய வரலாறு என்ன கேள்வி? இலக்கிய வரலாறு நேரடியா இருக்கு பாருங்க. அப்படியே இலக்கிய வரலாறு பாக்கியமேரி அம்மா கேள்வி. கிட்டத்தட்ட அந்த இலக்கிய வரலாறு அங்கிருந்து தொடங்கி இந்த புது கவிதைக்கு முன்னாடி அந்த குறவஞ்சி வரையில அந்த புத்தகமே நமக்கு போதும். இதுல என்னென்ன ரிப்பீட்டட் கேள்வி? இலக்கிய வரலாறுல ரிப்பீட்டட் கேள்வி எது? மொழி வரலாறுல எப்படி பல்லவர் கால தமிழ் முக்கியமோ, இலக்கிய வரலாறுல ரொம்ப முக்கியமானது களப்பிரர் காலம். அதுக்கு 6-7 பெயர்கள் இருக்கிறது. என்னென்ன பெயர்கள் யாராவது சொல்லுவீங்களா? ஏன்னா முன்னாடி படிச்சவங்க தான் டெஸ்ட் பேட்சுக்கு வந்திருக்கு. இருண்ட காலம், சொல்லுங்க. அரை இலக்கிய காலம், அரை இலக்கிய காலம், களப்பிரர்கள் காலம், களப்பிரர் காலம். வேற யாரும் என்னமா? மகேந்திர காலம், தங்கம் அருவிய காலம், நவநீத பாண்டியன். ரைட், ஓகே. மகேந்திரன், நவநீத பாண்டியன், சூரிய கலாம் 3 பேர் சொன்னாங்க. 15 கீழ்கணக்கு. வெரி குட். பாருங்க, பல பெயர்கள் இருக்கு. அதனால தான் யூபிஎஸ்சி இந்த பேரை போட்டுட்டே இருப்பான். நான் எல்லாத்தையும் மறுபடியும் சொல்றேன். சங்கம் அருவிய காலம் எழுதிக்கோங்க. சங்கம் அருவிய காலம், களப்பிரர் காலம், சங்கம் அருவிய காலம், களப்பிரர் காலம், இருண்ட காலம், அரை இலக்கிய காலம், அரை இலக்கிய காலம். அதுக்கு வடமொழியில நீதி நூற்காலம், அறம் நாள் நீதி நாளும் ஒண்ணுதான், நீதி நூற்காலம். இன்னொன்னு அந்த புத்தகங்கள் அடிப்படையில 15 கீழ்கணக்கு காலம். இப்படி வேற வேற பெயர்கள் இருக்கிறதால மாத்தி மாத்தி இதை கேட்டுக்கிட்டே இருப்பான். இலக்கிய வரலாறு ரொம்ப முக்கியமானது அதுதான். அது போக என்ன கேள்விகள்லாம் நேரடியாக சிலபத்திலே இருக்கு பாருங்க. சங்க இலக்கியத்தினுடைய அகம் புறம் என்னும் பாகுபாடு அப்படியே எழுதிக்கோங்க. சிலபத்தை பார்த்து அப்படியே எழுதிக்கோங்க. தொல்காப்பியம் மேலேயே படிச்சுட்டோம் நம்ம. சங்க இலக்கியத்தினுடைய அகம் புறம் எப்படி பிரிச்சிருக்கு. அடுத்தது அதுலயே அவங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. சங்க இலக்கியங்களின் சமய பொதுமை நோக்கு. கிட்டத்தட்ட நீங்க சில பிள்ளைங்க இந்த மெயின்ஸ் படிக்கிற பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சிலபத்தை எடுத்து வச்சுக்கிட்டு வேர்ட் பை வேர்டா ஒரு வார்த்தைக்கு அல்லது ஒரு இதுக்கு 4 பக்கம் நோட்ஸ் எழுதுனாங்களா, அந்த சைட்ல உங்களுக்கு அப்படிதான் எடுக்கிறாங்க. கொஸ்டின் சேச்சுரேட் ஆயிடுச்சு. சில ட்விஸ்டட் கொஸ்டின்ஸ் இருக்கு, அதை நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். அதனால சங்க இலக்கியத்தின் சமய பொதுமை நோக்கு பிராக்கெட்ல புரியறதுக்கு செக்யூலரிசம், மத சண்டைகள் அந்த காலத்துல கிடையாது. அடுத்து அரை இலக்கியங்களின் வளர்ச்சி, அதையே குறிச்சுக்கோங்க, அப்படியே போட்டுக்கோங்க. அரை இலக்கியங்களின் வளர்ச்சியில ஒரு இப்பவே ஒரு குறிப்பை ஞாபகம் வச்சுக்கோங்க. 15 கீழ்கணக்கு நூலோடு நிறுத்திடக்கூடாது. 15 பிராக்கெட்ல 15 கீழ்கணக்கு நூல்கள் கூட்டல் பிற்கால இலக்கியம். மேல இருக்கிற கேள்வி கூட பிற்கால இலக்கியங்களா இருக்கிற உலக நீதி, ஒன்றை வேந்தன், மூதுரை, இன்னைக்கு பாரதியாருடைய ஆத்திச்சூடி, பாரதிதாசன் ஆத்திச்சூடி வரையில அறிவுரைகள் வழங்கிட்டே தான் இருக்காங்க. நமக்கு எல்லா இடங்களையும் அறிவுரைகள் தான் இலவசம். பிற்கால அறநூறுகள் சேர்த்துக்கணும். கடைசி இந்த சிலப்பதிகார மணிமேகலை இருக்க போறோம். இன்னைக்கு கூட யோசிச்சுட்டே வந்தேன். நம்ம எல்லா நிகழ்ச்சிக்கும் தலைமைக்கு வந்து ஒரு அம்மா வராங்க, அரங்க மல்லிகான்னு ஒரு அம்மா. அவங்க பௌத்த மணிமேகலையில் பௌத்த பேரறம் அப்படின்னு ஒரு நூல் கூட வெளியிட்டிருக்காங்க. அவங்க நம்ம கூட்டம் சிலப்பதிகாரம் மணிமேகலை நமக்கு கேள்விகளை கொடுத்துட்டு சொன்னா அவங்க நடத்துவாங்க. நாங்க உங்களுக்கு இலவசமா நடத்தாம ஒரு 100 ரூபாய் வேணும்னு நம்ம கேட்போம். எனக்கு வந்து உங்ககிட்ட 100 ரூபாய் வாங்கி ஐயா இதுவும் வந்து பெட்ரோல் போட்டு சுற்றுவாரு. 100 ரூபாய் வாங்கினா நீங்க கட்டாயமா வருவீங்க. இல்லைனாக்கா ஐயா இதை வந்துகிட்டே இருக்கேன் ஐயா, ஆன்லைன்ல வந்துடுறேன் ஐயா, எங்க சித்தப்பா பேத்திக்கு காது குத்துறாங்க ஐயா அப்படின்னு. வேற எதுவும் இல்லை. 100 ரூபா 50 ரூபா போனதை கூட பெயிண்டி இது பண்றதுக்கு ஏன் 100 ரூபாய் கட்டணம் போட்டோம்னா அவர் கொஞ்சம் தொகை கொடுத்து வந்தாலும் நம்மளே அகாடமிலையும் தந்துடலாம். அந்த மாதிரி ஒண்ணு நீங்க எல்லாருமே வருவீங்கன்னு கூகுள் ஃபார்ம் அனுப்புறேன் நானு. அவங்களுக்கு அமௌண்ட் தேவையில்லை. அது முன்னாடி வந்து நீங்க வருவீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் ஒரு சனிக்கிழமை 10 இருந்து 1 மணி வரைக்கும் சிலப்பதிகாரம் மணிமேகலையில ரிப்பீட்டடா என்னன்னு கேள்வி. சிலப்பதிகாரம் மணிமேகலையில தொடர்ந்து குறிச்சுக்கோங்க. சிலப்பதிகாரம் மணிமேகலையில கேள்விகள் 2 ஆண்டுக்கு ஒரு முறை உண்டு. தனித்தனியாவோ ஒன்னாவோ. அது என்னது? ஒண்ணு இரட்டை காப்பியங்கள், அதை பத்தி இரட்டை காப்பியங்களா இல்லையா, அல்லது பெண்ணுரிமை காப்பியங்கள், புரட்சி காப்பியங்கள்,
இந்த மாதிரி சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுதான் நம்ம கூட ரெகுலர் பேட்ச்ல என்ன பண்ணோம்னாக்கா, சிலப்பதிகார கதை எல்லாருக்கும் தெரியும். மணிமேகலை கதையை படிச்சுட்டு நம்ம ஆர்த்தி கண்ணன்னு ஒரு நாள் கதை சொல்ல சொன்னோம். முழு கதையும் எழுதி அவங்க மணிமேகலை தான் காயத்தண்டி ஆறாங்க எல்லா கதையும் அவங்க சொன்னாங்க. மணிப்பல்லவத்தில் 15-20 கதையை சொல்ல தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அது இலக்கிய வரலாறு அங்க இருக்கு. அடுத்து பாருங்க, இந்த பக்தி இலக்கியத்துல இந்த நாயகன் நாயகி பாவம் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை. அதே வார்த்தை அப்படியே இருக்கு பாருங்க. பக்தி இலக்கியங்களில் வெறும் ஆழ்வார்னு போட்டுக்கிறாங்க. நம்ம சைவம் வைணவம் 2 பேரும் சேர்ந்து தயாரிச்சுக்கலாம். பக்தி இலக்கியங்களில் நாயகன் நாயகி பாவம் அப்படின்னா என்ன? இறைவனை காதலனா வச்சுக்கிட்டு பாடல் எழுதுறவங்க தங்களை காதலியா வச்சுக்கிட்டு எழுதுறது. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும். அப்படிதான் நாயகன் நாயகி. நாயகன்னா இறைவன், புரிஞ்சுக்கிறதுக்கு நாயகன்னா இறைவன், நாயகினா பாடல் எழுதுகிற இருபால் புலவர்களுமே நாயகி, ஆணா இருந்தாலும் பெண்ணா. இந்த கேள்வி ரிப்பீட்டட் கொஸ்டின். அடுத்து பாருங்க, சிற்றிலக்கியங்கள் மொத்தம் 96 வகையான இலக்கியங்கள் இருக்கு. அதுல இந்த 4 இலக்கியங்கள் மட்டும் யூபிஎஸ்சி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சில பேர் 2 கேள்விகள் இதுல இடம்பெறது உண்டு. மேல 10 மார்க்ல தூத கேட்டுட்டு கீழே வந்து குறவஞ்சியை கேட்பாங்க. அதனால தூது, உலா, பரணி, குறவஞ்சி தனித்தனி கொஸ்டினா எழுதிக்கும். தூது தூது மட்டும் எழுதினா போதும். கேள்விய தூது இலக்கியம் குறித்து எழுதுக. பரணி, உலா, குறவஞ்சி இந்த 4ல ஒண்ணு எப்பவுமே ஒண்ணு. அடுத்து பாருங்களேன், இந்த இடம் தான் நீங்க வேலை செய்ய வேண்டிய இடம். என்ன நீங்க டெஸ்ட் பேட்சுக்கு எங்களை கூட்டிங்க, நாங்களே படிக்கிறதுக்கு ஏன்? இந்த இடத்துக்கு நேரா உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ப்ராஜெக்ட் நான் தருவேன். அது இன்னையில இருந்தே தொடங்கல. அது என்னதுன்னா, சிறுகதைகளையும் புதினங்களையும் ஆடியோலயோ அல்லது டெக்ஸ்ட்லயோ நீங்க படிச்சு படிச்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அதுக்கு உள்ள போற நுழைவாயில் வந்து பவா செல்லதுரையினுடைய வீடியோ. பவா செல்லதுரைன்னு நீங்க அடிச்சீங்கன்னா, கதை சொல்லி, தமிழ்நாட்டினுடைய மிகச்சிறந்த கதை சொல்லி, அவர் எங்க கூட மின்வாரத்தில் எங்க கூட வேலை செஞ்சார். திருவண்ணாமலையில என்னுடைய ஆபீசரா இருந்தவர். படத்துல எல்லாம் நடிச்சிருக்காரு. நீங்க அவர் பார்த்திருப்பீங்க. தாடி வச்சு என்னுடைய மணி விழா கூட அவர் தான் வந்து பேசுறார். அவர் சொல்லக்கூடிய கதைகளை கேட்டீங்கன்னா, ஜெயகாந்தன் கதை, புதுமைப்பித்தன் கதை, அசோகமித்திரனுடைய கதை, லாத்தா ராமமுருகன் கதை, ஜெயமோகனுடைய கதையெல்லாம் சொல்லுவாங்க. இந்த இடத்துக்கு நேரா நம்ம சப்போர்ட்டிங் மெட்டீரியல் இதை நம்ம கொடுத்துருக்கிறோம். அது எப்படி கொடுத்துருக்கிறோம்னாக்கா, பெரிய டேபிள் காலமா இதை நம்ம உருவாக்கி கொடுத்துருக்கோம். அரசியல் சமூக நிலைகள், அரசியல்னு போட்டிருக்கோம். அரசியலை 3ஆ பிரிக்கிறோம். தேசியம், இந்தியா அப்படின்றத பத்தி எழுதுறவங்க. திராவிடம், சாதி மதத்துக்கு எதிரானது, பெண்ணியம் எழுதுறவங்க. பொது உடைமைனா கம்யூனிஸ்ட். நேரடியா சொல்லணும்னா, இது வந்து பிஜேபி காங்கிரஸ், இது வந்து திமுக அதிமுக, இது வலது கம்யூனிஸ்ட் இடது கம்யூனிஸ்ட். நம்ம அப்படி எழுத முடியாது பரிசீலனைன்றதுனால புரிஞ்சுக்கிறதுக்காக இப்படி எழுதுறோம். அரசியல். சமூகம்னா என்ன? சமூகம் எல்லாமே இருக்கு. ஆனா இன்னைக்கு இலக்கியத்துல ரொம்ப முக்கியமானது எதுனாக்கா, தலித்தியம், பெண்ணியம், கொஞ்சமான இலக்கியங்கள் வளர்ந்துகிட்டு இருக்கு. ஆனா நம்ம தெரிஞ்சுக்கணும், சூழலியம். இதுக்கு நேரா நம்ம என்ன பண்ணணும்னா, ஒண்ணுலயும் அங்க இருக்கு பாருங்க, நாவல், சிறுகதை, புது கவிதை, அப்படி ஒரு கோடம் போட்டுக்கணும். அப்ப என்ன பண்ணுன்னா, இதுல யாரு கவிதையில அதிகமா எழுதுறவங்க யாரு, சிறுகதை எழுதுறவங்க யாரு, புதினங்கள்னா நாவல்கள், நாவல் என்பதற்கான தூய தமிழ் சொல் புதினங்கள், அது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த 3த்துக்கு நம்ம ஒரு டேபிள் காலம் தந்திருக்கோம் ஒரு ஐடியாவுக்கு. தேசியம்னாக்கா இந்தியாவை குறித்து வந்து பாரதியார் வந்து அதிக கவிதைகள் ரொம்ப டாப்பானது. அந்த காலத்துல இந்திய விடுதலை அது இதுன்னு எழுதப்பட்ட நாவல்கள் இருக்கு. பொது உடைமைனாக்கா சிறுகதைகள்ல நம்ம ஜெயகாந்தன் இருந்து தொடங்கி புதுமைப்பித்தன் இருக்காங்க. தலித்தியம்னா இன்னைக்கு நம்ம பூமணியினுடைய வெக்கை படம் தான் அசுரனாக மாறிச்சு அப்படின்றது பூமணியினுடைய பிறகு நாவல் இதெல்லாம் இருக்கு. பெண்ணியம்னாக்கா இன்னைக்கு லட்சுமி, சிவசங்கரி போன்றவங்க எழுதுறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்ணியத்துல எழுதக்கூடிய பல்வேறு எழுத்தாளர்கள் இருக்காங்க. நம்ம எம்பியா இருக்கிற கனிமொழியிலிருந்து, நம்முடைய தமிழிச்சி தங்கபாண்டியன்ல இருந்து, சல்மான் ஒரு இஸ்லாமிய கவிஞர்கள்ல இருந்து எழுதினாங்க. சூழலியம் குறித்து, சூழலியம்னாக்கா விலங்கு, பறவைகள், தாவரங்கள் மேல அன்பு வைக்கிற கதைகள். யானை டாக்டர்னு அதெல்லாம் சூழலி.
இந்த மாதிரியான ஒரு இடத்த நீங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களுடைய பொழுதுபோக்கு 2 கதைகள் கேட்கறது. அதுக்கப்புறம் ஒரு கிராஸ் செக். நமக்கு எல்லாமே ஆண்கள் கதையா கேட்டிருக்கோமா, ஒன்னாவது பெண் கதை கேட்டிருக்கோம், ஒன்னாவது குழந்தை தொழிலாளர் பத்தி கதை இருக்கா, ஒன்னாவது இப்படின்றத கிராஸ் செக் பண்ணிக்கிட்டே கதைகளை சொல்லிட்டோம். ஆனா நான் ஒரு 50 ஐயா கதைகள் சொல்லியிருக்கேன். பாப்பது ஒரே நிமிஷம். தினமும் இந்த கதைகளை கதை 1 கதை 2 நம்ம அட்மின் போட்டுட்டே இருக்காங்க. நீங்க அதை காதுல வாங்கிக்கிறது இல்ல. எதையோ ஆடியோ போடுவாரு. 3 நிமிஷத்துக்குள்ள ஒவ்வொரு கதைகளா சொல்லி 50 கதைகள் சொல்லுங்க. பாப்பா சொல்லுமா, பேர் சொல்லுங்க. ஐயா அரசியல்ல தேசியம், திராவிடம், பொது உடைமை வரும் ஐயா. சமூகத்துல இது 3 அப்படிதானேயா? ஆமா. ஓகே. சமூகத்துல இன்னும் எக்கச்சக்கமா பிரிக்கலாம். நம்ம பேசிருக்கோம் மாற்றுத்திறனியம், குழந்தைகள் தொழிலாளர்களை பத்தியது, அப்படின்னு பிரிச்சுக்கிட்டே போகலாம். அதுலயே வந்துடும். தலித்தியத்துக்குள்ளேயே அடித்தட்டு மக்களுடைய எல்லாரையும் சேர்த்துக்கலாம். பெண்ணியத்துக்குள்ளேயே மற்ற எல்லாத்தையுமே எடுத்து வந்துடலாம். பாலின சமத்துவம், பெண் கல்வி, பெண்களுக்கான சொத்துரிமை, இல்லையா மனவிலக்கு, மறுமணம், கைம்பெண் மறுமணம், இல்லையா சிங்கிள் பேரண்டா இன்னைக்கு வாழறாங்க, பல்வேறு விஷயங்களை பத்திய கதைகள் எல்லாமே பெண்ணியம். அப்போ இதை நீங்க தனியாவே தேடிக்கிட்டு இருக்கணும். அதான் நான் சொல்லுவேன். தமிழ் ஆப்ஷன்ல கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குன்னு சொல்லுவேன். பாருங்க, இக்கால தமிழ் இலக்கியங்களின் வளர்ச்சிக்கான சமூக காரணிகள், நாவல், சிறுகதை, புதுக்கவிதை, புதுமை படைப்புகளின் ஆக்கத்தில் வேறுபட்ட இந்த பேரா இருக்குல்ல, இதுக்கு பேரே கரண்ட் அஃபேர்ஸ் குறிச்சுக்கோங்க. there will not be a printed book for this one. உங்களுக்கு வந்து பிரிண்டட் புக்கா கிடைக்காது. இன்னைக்கு இருக்கிற ஊடகம் எப்படி போயிட்டு இருக்கு, இன்னைக்கு கடைசியா பரிசு வாங்கின நாவல்கள் இருக்குல்ல, ஜோடி குரூஸ் பரிசு வாங்கியிருக்கிறாரு, பொற்கை நாவல் வாங்கியிருக்காரு. நம்முடைய இமயம்னு ஒருத்தர் வந்து செல்லா பணம் அப்படின்ற பண்ணது, அந்த கதை கூட நம்ம இங்க சொன்னோம். இப்ப 2 நாள் முன்னாடி விஷ்ணுபுரம் சரவணன் குழந்தைகளுக்கான ஒரு புத்தகம் ஒற்றை சிறகு ஓவியா அப்படின்னு ஒரு புத்தகத்தை பரிசு வாங்கியிருக்கிறாரு. இந்த மாதிரி அண்மையில பரிசு வாங்கின சோ தர்மனுடைய சூல் என்ற நாவலுக்கு இப்ப பரிசு கிடைச்சது. நம்முடைய பவா செல்லதனுடைய மனைவனுடைய தங்கச்சி கொழுந்தியா, அவங்க மொழிபெயர்த்த நிலம் பூத்து மலர்ந்த நாள் என்ற நூலுக்கு மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாடமி விருது கொடுத்தாங்க. இந்த புத்தகங்கள்லாம் என்கிட்ட இருக்கு, நான் கொண்டு வந்து அறையில வைக்கிற மாதிரி இருக்கு. நான் ஒரு தம்பி இன்டர்வியூ கிளம்பின பிறகு நம்ம கொண்டு வந்துருப்போம். இதுலயே தான் அந்த கதை சுருக்கத்தை மட்டும் படிச்சோம். ரைட்டுங்களா? இந்த இடத்துக்கு நேரா நீங்க தெளிவு அதை நான் சொல்லிட்டு இருப்பேன், சொல்லாமலாம் விட்டுருவோம், முழுசா உங்களை விட்டுருவோம் அப்படின்லாம் கிடையாது. நான் எக்கச்சக்கமான கதைகள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுவும் அந்த 50 கதைகள்ல மிகச்சிறந்த புதுமைப்பித்தனுடைய கதைகள், ஜெயகாந்தனுடைய மிகச்சிறந்த கதை, அதுல நாட்டுப்புற கதைகள், அதுல குழந்தைகளுடைய கதைகள், இலங்கை எழுத்தாளருடைய கதை தேடி எடுத்துதான் 50 சொல்லியிருக்கேன் 3 நிமிஷத்துக்குள்ள. ஆனா அந்த இடத்துக்கு நேரம் நீங்க இப்ப இருந்து ஒரு சின்ன தேடுதல் வச்சிருந்தேன். ரொம்ப குறிப்பா பரிசு பெற்ற புதினங்கள், பரிசு பெற்ற கதைகள், புகழ்பெற்ற அதுல பெண் எழுத்தாளர்கள் இருக்கிறாங்களா? இப்பெல்லாம் வந்து திருநங்கைகள் அதிகமா எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அண்மையில கூட ஊடகத்துல திருநங்கை ஒருத்தருடைய மிக சிறந்த கவிதை ஒண்ணு நம்ம கேட்டோம், குரூப்ல கூட போடுறது. அந்த மாதிரி நீங்க லேசா வெரைட்டியா தேடணும். இது உங்களுடைய பகுதி. நான் உங்களுக்கு கைட் பண்ணுவேன். பட் அந்த இடத்துக்கு நேரம் நான் இறங்கி நின்றுடுவேன், டிராபிக் போலீஸ் மாதிரி நின்று. மற்ற இடத்துலாம் டிரைவர் மாதிரி உட்கார்ந்து உங்களுக்கு வண்டி ஓட்டிட்டு இருப்பேன், தொல்காப்பியா. இந்த இக்கால சிறுகதைகள் புதினங்கள் படிக்க வேண்டிய பொறுப்பு. இதை வந்து ஒரு வருஷம், எந்த வருஷம் கரெக்டா பார்த்து சொல்லுங்க சொல்றாங்க. ஒரு வருஷம் என்ன பண்ணாங்க, 3 கேள்வியில போட்டாங்க இந்த விஷயத்தை. அந்த கொஸ்டின் பேங்க் அந்த அங்க இருக்கா, சரியானவருங்க அவரு அப்ரீத். நடுவில் போக மாட்டீங்களா? நடுவில் போக மாட்டீங்களா? டியூட்டியில இருக்காரு, காலையில இருந்தா நடுவில் போயிருந்தாங்க. போக மாட்டேன். புத்தகத்தை வாங்கி வச்சுட்டார், ஒன்னும் தவறு வந்துருவார், நல்லவர் தான். அவரு பார்த்ததே கிடையாது. நீ அகாடமி பக்கம் வந்தாதானேயா, முன்னாடி இங்கே போய் படிச்சுட்டு இருப்பாரு, இப்ப இருக்கிறது. அப்போ ஒரு வருஷம் என்ன பண்ணாங்கன்னா, 2017 18லயோ 3 கேள்வியில இந்த வார்த்தையை போட்டாங்க. இக்கால சமூக அரசியல் தாக்கம் இதழியலில் எவ்வாறு இருக்கு, இக்கால அரசியல் சமூகத்தின் தாக்கம் சிறுகதைகளில் எவ்வாறு இருக்கு, இக்கால அரசியல் சமூகத்தின் தாக்கம் வந்து புதிய 3 கேள்விப்பட்டான். அந்த இக்கால அரசியல் சமூகன்றதை இப்படி டீகோட் பண்ண தெரியும்னா மட்டும்தான் நீங்க எழுத முடியும். 3 கேள்வி ஒரே வருஷம் 2017 18 அந்த ரேஞ்சில் பாருங்க, 19 20 அங்க பாருங்க. ரைட், மகிழ்ச்சி. இப்ப 2வது பக்கத்துக்கு வருவோம். 2வது பக்கத்துலயும் பல கேள்விகள் இதே மாதிரி நம்ம சொல்லலாம். அது ரொம்ப முக்கியமான கேள்வி பாருங்க. திறனாய்வு. திறனாய்வு மொத்தம் எத்தனை வகைப்படுன்னு கேட்டீங்கன்னா, நான் 30 வகைப்படுங்க. நான் பிலிட் படிக்கும்போது அவ்வளோ திறனாய்வுகள் படிச்சேன்.
திறனாய்வுனா என்ன அப்படின்னா ஒரு புத்தகத்துக்கு மார்க் போடுறது. நான் இந்த புத்தகத்தை எழுதிட்டேன், நீங்க வாங்கி படிச்சீங்க, நல்லா இருக்குப்பா, எல்லாம் நல்லா இருக்குப்பா, ஐயாவுக்கே மார்க். கடைசியா நீங்க என்ன பண்ணுவீங்க, 100க்கு ஐயாவுக்கு 93 மார்க் தான் ஐயா. ஏன்பா இந்த 4வது பக்கத்துல ஒரு எழுத்து பிழை இருக்கு, 5வது டேபிளுக்கு. அப்ப எல்லாத்தையும் நம்ம மதிப்பீடு பண்ணணும். ஒரு சாப்பாட்டு கடைக்கு போனாலும் எங்க வெஜ்ஜு நல்லா இருக்கும், எங்க வாஜி நல்லா இருக்கும், எங்க வந்து கொத்து பரோட்டா நல்லா இருக்கும். எந்த வருஷமா இக்கால அரசியல் சமூகங்களின் தாக்கம் வெவ்வேறு இடத்துல இருக்கும், அதனால தேட முடியாது இல்ல. அந்த முன்னிறுத்துகின்றனவா, அது ரைட்டு. இந்த இது சுதாகர் 2 வருஷம் 2020 3 கேள்வி படிக்க முடியுமா? இக்கால 1 திறனாய்வு செய்க. இது உங்க ஸ்கோப்ல கிடைக்கக்கூடிய 3 கேள்விகள். திறனாய்வுல கேட்டிருக்காங்க. நான் சொல்றது இது இலக்கியத்திலேயே இந்த 3 கேள்விகளை கேட்டேன். அரசியல் சமூகம்னா கரெக்டாவே அந்த, ஏன்னா இப்ப நம்ம பிரிச்சு போட்டோம்ல, ஒரு வருஷம் கொஸ்டினா நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல, அதை பார்த்தோம்னா கரெக்ட் கொஸ்டினை பார்த்தோம். இப்ப பாருங்க இந்த பகுதி இப்போ எப்படி செகண்ட் பேப்பர்ல செக்ஷன் பி ஈஸின்னு நினைக்கிறோமோ அது மாதிரி ஃபர்ஸ்ட் பேப்பர்லயும் செக்ஷன் பி சொல்லுமா சூரியகலா? ஐயா அந்த பகுதி 3ல கடைசி வரி புதுமை பித்தன் இருந்துச்சுங்களா, அது பகுதி 3ல கடைசியில புதுமை இங்கேயமா புதுமை பித்தன் இல்லமா, அது புதுமை படைப்புகள். நீங்க பல் டாக்டர் வந்து கண் டாக்டரை பார்க்கணும். புதுமை படைப்புகள்னா அப்படின்னா லேட்டஸ்ட் ரைட்டிங் இன்னைக்கு நியூ லிட்ரேச்சர் ரைட்டாமா. டவுட் கேட்டதுக்கு நல்லது. இப்ப பாருங்க திறனாய்வுனா ஒண்ணுக்கு புத்தகத்துக்கு மதிப்பு போடும். திறனாய்வு எத்தனை வகைப்படும்? நான் பிலிட் எம்ஏ எல்லாம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா திறனாய்வு வந்து இந்த 4 பாருங்க, சமூகவியல், உளவியல், வரலாற்றியல், அறவியல். அறிவியல்ல அவசரப்பட்டு படிச்சிடாரு. அறவியல் திறனாய்வு, எத்திக்கல் வேல்யூஸ், இந்த 4 தான். ஒரு புத்தகத்துல சமூகம் எவ்வாறு பேசப்பட்டது. நான் ரெகுலர் பேட்ச் நடத்தும் போது சொல்லுவேன், கண்ணாடியை கழட்டி வச்சு போடுவேன். பசங்க பார்க்க மாட்டாங்க, கீழே குனிஞ்சிட்டே இருப்பாங்க. ஆன்லைன் பிள்ளைங்க தான் வீடியோ பார்ப்பாங்க. சமூகவியல் கண்ணாடி நீல கலர் போட்டோம். இப்ப எனக்கு சிலப்பதிகாரத்துல சமூகம் மட்டும்தான் தெரியும், வேற எதுவும் கதையை பத்தி கவலை இல்லை. அந்த காலத்துல மக்கள் எப்படி இருந்தாங்க, மனிதர்கள் எப்படி இருந்தாங்க, இப்படி பாக்குறது பேரு சமூகவியல். அப்படி இல்லாம உளவியல், அதே கண்ணாடி மாத்தி வச்சுட்டு வேற கண்ணாடி போட்டேன். இப்ப எனக்கு வந்து கோவலுடைய சைக்காலஜி எப்படி இருக்கு, கவுந்தியடிகளுடைய சைக்காலஜி எப்படி இருக்கு, பாண்டிய மன்னன் ஏன் தப்பா தீர்ப்பு தந்தான், அவனுடைய சைக்காலஜி வேற. மனைவி கோச்சிட்டு போறாங்க, அந்த நேரத்துல அவன் தீர்ப்பு தந்தான். அப்ப இந்த கொலை உண்ட பிறகு கண்ணகினுடைய ஏற்ற மாற்றங்கள் எப்படி இருக்கு, அவங்களே நம்ம இப்ப அவங்க உளவியல் வளர்ச்சி அடையுது இருக்கு. இப்ப பார்த்து உளவியலை மட்டும் பார்த்தா உளவியல் ஒரே புத்தகத்தை இந்த 4 கோணத்திலையும் பார்க்க. வரலாற்றியல் சொல்லுமா பாப்பா சொல்லு. ஐயா பேஜ் நம்பர் 56ல அந்த இக்காலம் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு ஐயா. இல்லம்மா எந்த வருஷத்துல புக்கு உள்ள, நான் ஸ்டடி ஹால்ல இருக்கேன், புக்கு உள்ள இருக்கு. பேஜ் நம்பர் 56ல இருக்கு ஐயா. 56ன்னு சொல்றது நீ வந்து இதுவாடா இதுவரையிலா? பிவைக்யூ புக்ஸ் ஐயா, பிவைக்யூ இதுவரையில் புக். 56ல 2015 3 வந்து கேட்டிருக்கிறது. சொல்லுங்க அந்த கேள்விகளை படிங்க. 2வது இக்கால இலக்கியங்களில் அரசியல் குழுவின் தாக்கங்களே ஆராய்க. அடுத்ததுமா ஆராய்க. அடுத்ததுமா 3 கேள்விகளை வந்து 2015 கேட்டு வருஷத்தை நம்ம எதுன்னு பார்த்தோம். இது இலக்கியம் கரண்ட்ல எப்படி இருக்கு, இப்போ இன்னைக்கு பேஸ்புக்ல எழுதுறவன், யூடியூப்ல கதை போடுறவன், இன்னைக்கு டிக்டாக்ல விஷயம் போடுறவன், கவிதைகள் எழுதுறவன், இவன் எப்படி இருக்கான்னு உங்களை கேள்வி கேட்க. அதுக்கு கொஞ்சம் நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கும், பயப்பட தேவையில்லை. கொஞ்சம் நம்ம அன்னை கால விருது வாங்கணும் அந்த மாதிரி கேள்வி கேட்கணும். இப்போ நம்ம நன்றிமா. அடுத்து பாருங்க, அடுத்து வரலாற்றியல். ஒரு புத்தகத்துல இருக்கிற வரலாற்றியல்னாக்கா ஹிஸ்டரின்னு நினைச்சிடாதீங்க, நிகழ்வுகள்னு குறிச்சு. நிகழ்வுகள் யாரு, மன்னன் வெற்றி அடைவது மட்டும் வரலாறு கிடையாது. நான் இன்னைக்கு போயிட்டு ஒரு கார் வாங்குறது பண்ணா அதுவும் ஒரு நிகழ்வு தான், அதுவும் வரலாறு தான். என் வாழ்க்கைக்கு அது வரல.
தனி மனிதன் வாழ்க்கை. அதனால வரலாற்று நிகழ்வுகள், அந்த வார்த்தையை நம்ம சுதாகர் வந்து கரெக்டா எழுதிருப்பார். சுதாகர் கோகுல் தானமா எழுதுனீங்க அந்த திறனாய்வு ஒப்பிலக்கியம்? கொஞ்சம் வெக்கப்படுவார், டக்குன்னு சொல்ல மாட்டாரு. அதுல அழகா எழுதிருந்தார். அந்த வார்த்தையை நான் விடுபட்டுருமோன்னு நினைச்சேன். 155வது பக்கத்துல சப்போர்ட்டிங் மெட்டீரியல் வச்சிருக்கிறவங்க 155ல வரலாற்று முறை திறனாய்வுல அக்கால வாழ்க்கை முறை எப்படின்னு எழுதிருக்கு பாருங்க. 155ல டாப்ல அதை அண்டர்லைன் பண்ணிக்கணும். அதான் வரலாறு. வரலாறுனா மன்னர்களை பத்தி சொல்றது மட்டும் கிடையாது. தேர் ஸ்டோரி, இட் இஸ் நாட் ஹிஸ் ஸ்டோரி. இன்னைக்கு அனலைஸ் பண்ணும்போது என்ன சொல்றாங்க, இட் ஷுட் நாட் பி ஹிஸ் ஸ்டோரி. அதே நேரத்தில் ஹர் ஸ்டோரியாவும் இருக்கக்கூடாது, தேர் ஸ்டோரியா இருக்கும். எல்லாருடைய கதையுமா இருக்கிறதா வரலாறு. ஹர் ஸ்டோரின்னு ஒரு பதிப்பா ஒன்று தொடங்கி. அதனால வரலாற்றியல் அறவியல்னா எல்லா புத்தகங்களையும் ஆரம்பிக்கும். இந்த 4 கேள்வியில ஒரு கேள்வி எல்லா கொஸ்டின் பேப்பரையும் சமயத்துல 2 உண்டு. இது இல்லாம கொஸ்டின் பேப்பரே இருக்காது. ஒண்ணு சமூகவியல் திறனாய்வு அல்லது இது. நம்ம வந்து மணி என்னமாச்சு, 7:30 தானே ஆச்சு, முடிச்சிரு 8 மணிக்கு முடிச்சு. நம்ம இனிமே வந்து ஒரு சின்ன விஷயம் டெக்னிக்கலா தப்பு நடந்துச்சு, அது இனிமே டெஸ்ட் பேட்ச் வந்து 6 மணிக்கு தொடங்குறதா இருக்கும். ஏன்னா போன தடவை மலையருவி தொடங்கி நம்ம 6:30க்கு தொடங்கி போயிட்டே இருந்தது. 8:20 8:30 ஆகி 8:45 8:50 கிட்ட ஆயிடுச்சு. நீங்க அச்சோக்கு ஒரு 3-4 பேர் வந்திருந்தீங்க. அவங்க வெளிநடப்பும் பண்ண முடியல. ஆன்லைன் பிள்ளைகள் வெளிநடப்பு பண்ணிட்டாங்க. இவங்க இங்க இருக்கிறவங்க வெளிநடப்பு பண்ண முடியாது. அல்ல 6 மணிக்கு தொடங்கலாம். 6 to 8 2 hours. அல்ல இனிமே 6 மணிக்கு. போஸ்டர்ல 6 மணிக்குன்னு போட்டோம், டெக்ஸ்ட்ல 6:30 மணின்னு வந்துருச்சு. நான் 6:02க்குலாம் வந்துட்டேன். புது பசங்க ரொம்ப பேர் வராங்கன்ட்டு நம்ம வந்துட்டோம். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா யாரும் வரல. அப்புறம் பார்த்தா டெக்ஸ்ட்ல 6:02 இருந்தது. நல்ல வெயிட் பண்ணோம். அதுக்கு நடுவுல காவியா வந்து 2 விடைகள் குறிப்பிடமும் என்னடா குடும்ப விளக்கம் எழுதிட்டு வந்தாங்க. அதை நான் திருப்பிட்டேன். இப்ப பாருங்க, இந்த நாள்ல ஒரு கேள்வி உறுதியா உண்டு. அப்படி இல்லைன்னா அதுல ஒரு கேள்வி நேரடியா உட்கொச்சு. திறனாய்வின் வகைகள், திறனாய்வு கொள்கை. இதுக்கு சப்போர்ட்டிங் மெட்டீரியலையும் விடை இருக்கு. ரெகுலர் பேட்ச்ல 2-3 பக்கம் நான் நோட்ஸ் கொடுத்தேன். திறனாய்வின் வகைகள் ஒரு கேள்வி, திறனாய்வு கொள்கைகள் ஒரு கேள்வி. இந்த 4-5 கேள்வியில ஒரு கேள்வியில 2 கேள்வி எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும். அடுத்து பாருங்க, இந்த இலக்கிய உத்திகளும் அப்படிதான். அதுக்கு கீழே முதல்ல ஒப்பிலக்கியத்தை எழுதிக்குவோம். ஒப்பிலக்கிய கருத்தாக்கம், ஒப்பிலக்கிய கொள்கை, அதுவும் உண்டு. ஒப்பிலக்கிய கொள்கைகளை விளக்குக அப்படின்றது எல்லா வருஷமும் உண்டு. சேர்த்துட்டு என்ன பண்ணிருக்காங்க, கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணும்போது ஒப்பிலக்கிய கொள்கைகளை விளக்கி பாரதியும் ஷெல்லியும் ஒப்பிடுக. ஒரு 20 மார்க் கேள்வி. இது வரைக்கும் என்னென்ன கேட்டிருக்காங்க இன்னைக்கு காலைல தான் அனலைஸ் பண்ண. நமக்கு என்ன தெரிஞ்சதுன்னா 4 கேள்விகள் தான் கேட்டிருக்காங்க. பாரதிய 2 பேர் கூட கேட்டிருக்காங்க. பாரதி வித் தாகூர், பாரதி ஷெல்லி, சிலப்பதிகாரத்தை வேற ஒரு இலக்கியத்தை கூட இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அப்புறம் மீதி எல்லாம் பொதுவான கேள்விதான். தமிழனுடைய ஒரு கவிஞரையும் வேற ஒரு கவிஞரையும் ஒப்பிடுங்க. அதை நடத்தும் போது உங்களுக்கு சொல்லிடுவேன். இப்ப நடுவில் வாங்க, இந்த உள்ளுரை, இறைச்சி, தொன்மம், ஒட்டுருவகம், அங்கதம், மெய்ப்பாடு, படிமம், குறியீடு, இருண்மையில 8 இருக்கா? 1 2 3 4 5 6 7 8 9. 9ல எல்லா வருஷமுமே 2 கேள்விகள் உண்டு. ஒண்ணு இன்வேரியபிளா 10 மார்க் மேண்டேட்ல போட்டு விட்டுருவாங்க. 10 மார்க்ல பெரும்பாலும் போட்டுருவாங்க. இன்னொன்னு கீழே கேட்கிறாங்க. இது இலக்கியத்தை அழகுபடுத்துற சும்மா ஒண்ணு உங்களுக்கு புரியறதுக்காக. படிமம்னா என்ன சொல்றேன்? படிமம்னா கிறிஸ்டல் கிளியர்னு பேச்சுவாக்குல சொல்லணும். ஒரு விஷயத்த சொல்லும் போதே ஒரு கதை மாதிரி படம் மாதிரி நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா அதுக்கு பேரு படிமம்னு. சின்ன வயசுல நம்ம கதைகள் அப்படிதான் கேட்டோம். ஒரு ஊர்ல ஒரு பாட்டி இருந்தாங்கன்னா, ஒரு ஊர்ல சிங்கம் தூங்கிட்டு இருந்துச்சு, எலி அங்க இருந்து வந்துச்சுன்னு ஒண்ணு நாம சின்ன குழந்தைகளை சிங்கம் எலி எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு வாயை திறந்து கேட்டுட்டு. இப்படி ஒரு கதை எழுதுறவரு அந்த காட்சிகளை வரைகிற மாதிரி நமக்கு சொல்லிட்டாருன்னு வச்சுங்களேன், அதுக்கு பேர் படிமம். இது எல்லா இலக்கியத்திலும் இருக்கும். புறநானூர்ல இருக்கும், குறுந்தொகையில இருக்கும், திருக்குறள்ல இருக்கும், எல்லாத்துலயுமே இருக்கும் இப்ப இருக்கிறது. அது மாதிரி அது பாருங்க, நாட்டுப்புற இலக்கியங்கள்லயும் 3 கேள்விகள் அல்லது 4 கேள்விகள் தான். புரிச்சுக்கோங்க. நாட்டுப்புற இலக்கியங்கள்ல 2 முக்கிய கேள்விகள் நேரடியா போட்டிருக்காங்க பாருங்க. பழமொழிகள் தனி கேள்வி, விடுகதைகள் தனி கேள்வி. அடுத்தது இதுல இல்லாத ஒரு வார்த்தையை யூபிஎஸ்சி பயன்படுறது என்னன்னா, நாட்டுப்புற நம்பிக்கைகள். அந்த சமூகவியல் என்பதை மாத்தி நாட்டுப்புற நம்பிக்கைகள் என்று கேட்கிறாங்க.
அப்புறம் பொதுவா கதைகள், கதை பாடல்கள் மேல இருக்கு இல்லையா, கதைகள், கதை பாடல்கள். முத்துப்பட்டன் கதை பாடலும் எப்படி படிக்கிறோமோ ஒரு 5-6 கதை பாடல்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். முத்துப்பட்டன்லயே ஐயா 6-7 கதைகள் சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த மொழிபெயர்ப்பு யூபிஎஸ்சில ஒரு கேள்வி கேட்டுறாங்க. மொழிபெயர்ப்பினுடைய பண்பும் பயன்களும். அதுல என்ன பண்ணணும்னா, இங்க நாம படிக்கிறோம் இல்லையா, இங்க நாம இப்படி படிச்சுட்டே வரும்போது சிறுகதை, புதினங்கள் இதெல்லாம் படிக்கும்போது தனியா ஒண்ணு மொழிபெயர்ப்புன்னு இங்க போட்டுக்கிட்டு, மொழிபெயர்ப்புல ஏதாவது சிறந்த கவிதைகள் இது யாருது வந்திருக்குன்னு ஒரு அடிப்படையை நம்ம தெரிஞ்சுக்கணும். மொழிபெயர்ப்பு அதுல அடியில் சேர்த்துக்கோங்க. இதழியல் வளர்ச்சியில 3 கேள்விகள், 3 தான். திரும்ப திரும்ப கொஞ்சம் சேலஞ்சிங்கா நம்ம படிக்க வேண்டியது. நல்ல நோட் செய்திருக்காங்க. இதழியல் சட்டங்கள் 1. சப்போர்ட்டிங் மெட்டீரியல்ல நல்லா இருக்கு, அந்த மெட்டீரியல் ரொம்ப நல்லா இருக்கு. இதழியல் சட்டங்கள் 1. 2வது தமிழ் இதழியலின் வளர்ச்சி. தொடக்கத்துல 1785ல 1780ல வந்து கல்கத்தா கெசட் வருது, 85ல மெட்ராஸ் குரியர் இங்கிலீஷ்ல வருது. அப்புறம் இன்னைக்கு தினமணி, தினத்தந்தியில இருந்து எப்படி எல்லாம் வளர்ந்தது, சிறுவர் விகடன்ல இருந்து, அவள் விகடன்ல இருந்து, இந்துல இருந்து எப்படி ஓடிக்கிட்டு இருக்கின்ற விஷயங்கள். இன்னொன்னு இதே கரண்ட் அவர்ஸ் கேள்வி வந்து அண்மை கால இதழ்களின் நோக்கும் போக்கும். இன்னைக்கு இதழ்கள் அரசியலாகவும் புலனாய்வு இதழ்களாகவும் வந்துருச்சு, சாதி இதழ்கள்லாம் வந்துருச்சு, எல்லா கம்யூனிட்டிக்கும் இதழ் இருக்கு. அடுத்தது இந்த பகுதி இருக்கு இல்லையா, இந்த பகுதியை நம்ம தொல்காப்பியம் சங்க என்ன ரொம்ப பேர் கேட்பாங்க. செகண்ட் பேப்பர்ல இந்த குறுந்தொகையும் புறநானூறையும் மட்டும் நம்ம ரொம்ப நாள் நடக்குது. 19 பாட்டு இருக்கும். ஒரு நாளைக்கு 3 பாட்டு 4 பாட்டு நடத்துவோம். 6 நாள் 7 நாள் நடத்துவோம். குறுந்தொகை 25 பாட்டை வந்து 6 நாள் நடத்தும். ஏங்க அது மட்டும் முக்கியம் அப்படின்னு கேட்கறதுக்கு காரணம் இந்த இடம் தான். ஏன்னா குறுந்தொகையும் புறநானூறையும் ஸ்ட்ராங்கா தொல்காப்பியத்தை படிச்சுட்டு வந்துட்டோம்னா இந்த பகுதிக்கான விடைகள் எழுதுறதுக்கு பல்வேறு ஆதாரங்கள் அங்கிருந்து கிடைச்சு. ஆனா இந்த பகுதியினுடைய ரொம்ப முக்கியமான கேள்வி எதுனா, இந்த கட்டிடக்கலை காலந்தோறும் கலை மற்றும் கட்டிடம் இருக்கு இல்லையா, இந்த தமிழர்களின் கட்டடக்கலை தான். கட்டிடம்னு போடக்கூடாது. கட்டிடம்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு கட்டுகிற இடம்னு அர்த்தம், பிளாட். கட்டடம்னு போட்டாதான் பில்டிங். அடம்னா உறுதி, அடம் பிடிக்கிறான்னு சொல்றது கட்டடம். அப்புறம் இங்க இருக்கிற எல்லா வார்த்தைகளையும் யூபிஎஸ்சி எப்ப வேணாலும் கேள்விகள் போடுறாங்க, அது குறிச்சுக்கோங்க. போர், காதல், அதாவது அகத்திணை கோட்பாடுகள், புறத்திணை கோட்பாடுகள் அப்படி கூட குறிச்சுக்க. அந்த காதல் போர் பற்றிய இது. அடுத்தது 5 இணை தெய்வங்கள். அடுத்தது அரசியல் சமூக இயக்கங்கள். இயக்கங்கள் வந்து இலக்கியத்துல மட்டும் மாற்றத்தை எடுத்துட்டு வரல, வாழ்வியல்லையும் மாற்றத்தை எடுத்துட்டு வந்து இல்லையா. நம்ம ரொம்ப பேர் கோயிலுக்கு போறது இல்லையா அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டோம் இல்லையா. பெண்களை மதிக்கிறோம், இங்க மதச்சார்பின்மை இதோட இருக்கிறோம். நமக்கு என்ன தந்தா போதுமா, ரம்ஜானுக்கு பிரியாணி கிடைச்சா போதும். தமிழ்நாட்டுல இருந்து கிளம்பி டூருக்கு போறதே எப்படி போறாங்க, வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போறாங்க, வேளாங்கண்ணிக்கு போறாங்க, நாகூர் தர்காவுக்கு போறாங்க. 3த்துக்கும் சேர்ந்து டூர் முடிச்சுட்டு வந்து பிரியம் சேர்ந்துனா முடிச்சு 3 கடவுள்ல ஒரு கடவுள் நம்மளை பார்த்துக்க மாட்டாரு. நம்ம பாட்டியும் அத்தையும் போறோம். நமக்கு வந்து அந்த இந்த விஷயங்கள்லாம் நம்ம வேறுபாடா இருக்கு. இது சமூக அரசியல் ஏறனால ஏற்பட்ட கடைசி கேள்வி இருக்கு பாருங்க. இது கிட்டத்தட்ட ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் தான், ஆனா இதை நான் நடத்துவேன். பாருங்க, ஊடகங்கள், வெகுஜன ஊடகம், இந்த ஊடக தமிழ் ஊடகங்கள் பண்பாட்டை ஏற்படுற மாதிரி. இப்ப புத்தகங்களுடைய பேர் எழுதிட்டு இருந்தோம், அதை நம்ம தொடர்ந்து எழுதிடுவோம். முதல் பக்கத்துல இலக்கிய வரலாறு எழுதணும். இங்க நாம இலக்கிய வரலாறுக்கு போக இந்த இடத்துக்கு நேரா புதுக்கவிதை இருக்கு பாருங்க, அதுக்கு மட்டும் ஒரு புத்தகம் படிக்கிறோம். அது 6வது புத்தகம். அந்த புத்தகம் வந்து புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும். புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும், வள்ளிக்கண்ணன். இந்த இல் பொண்ணும் வள்ளிக்கண்ணன். அடுத்த பக்கத்துல வந்து திறனாய்வுக்கு
பெரும்பாலும் புத்தகத்தை நம்ம வச்சு நடத்துறது இல்லை. இருந்தாலும் ரெஃபரன்ஸுக்கு ஒரு புத்தகம் இருக்கு நல்லதுன்றதால திறனாய்வு கலை என்ற தி.சு. நடராசனுடைய புத்தகம், இந்த உளவியல் திறனாய்வு சமூக. அடுத்ததாக ஒப்பிலக்கியத்தை பொறுத்த மட்டும் கைலாசபதியினுடைய புத்தகம் இங்க இருக்குன்னு இந்த இடத்துல இருந்தது, வேற யார் புத்தகம் அது? கைலாசபதி. இது ரெண்டுத்துக்கும் தமிழண்டல் புத்தகம் யாராவது வாங்கியிருந்தீங்கன்னா மாத்துறாங்க, அதுவும் குட் தான். யாராவது முன்னாடியே திறனாய்வுக்கு தமிழண்டல் புத்தகமோ அல்லது ரெண்டுத்துக்குமே தமிழண்டல் எழுதியிருக்கிறாரு, அந்த புத்தகம் வாங்கிறதா மாத்த தேவையில்லை. இங்க இருக்கு பாருங்க, இந்த ரெண்டாவது பகுதியில் இருக்கக்கூடிய இந்த இலக்கிய உத்திகள் இருக்கு பாருங்க, இது எல்லாமே நம்முடைய 5 இலக்கணத்திலிருந்தே விடை எடுத்துடலாம். தனியா நான் நோட்ஸ் தருவேன். அந்த இலக்கிய உத்திகள் உள்ளுரை, இறைச்சி, தொன்மம், ஒட்டுருவகம். ஒட்டுருவகம்னா வேற எது இல்லை, யூபிக்கு ஒரு முறை கேட்டாங்க, பிரிது மொழிதல் அணி வேற எது. ஒட்டுருவகம் அண்டல் பண்ணி பிரிது மொழிதல் அணின்னு எழுதிட்டோம். இது எல்லாமே இந்த புத்தகம் 5 இலக்கணம் நற்றமிழ் இலக்கணத்துல விடை கிடைக்கும். அதனால இது ரெண்டும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாட்டுப்புற இலக்கியங்கள் மீண்டும் மொழி வரலாறு எழுதின சக்திவேல் ஐயாவுடைய புத்தகம் நாட்டுப்புறவியல் ஒரு அறிமுகம் சொல்லிட்டு, மொழி வரலாறு எழுதின அதே ஐயா, அவரே தான் சக்தி, அதே ஐயா எழுதியிருக்க புத்தகம். இதுல 10ஆவதா அந்த மொழிபெயர்ப்பின் பயன்கள் எல்லாம் நேரடியாக நடத்திடுவோம். தமிழ் இதழியல் வளர்ச்சிக்கு ஒரு சின்ன புத்தகம் வாங்குறோம், ஒரு நாள் தான் படிப்போம் ரெகுலர் பேட்ச்ல. அது மாப்பா குருசாமி இதழியல் கலை என்ற புத்தகம். மாப்பா குருசாமி 11வது புத்தகம். இதுக்கு பெரிய புத்தகம் இருக்கு, தமிழர் நாகரிகமும் பண்பாடும். தட்சிணாமூர்த்தி புத்தகம். ஐயா இருக்கிறாங்க, இப்போ இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா ஒரு ஒரு ஆண்டு முன்னாடிதான் அவருக்கு பாஷா சம்மான் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு விருது கொடுத்தாங்க. அவர் ரொம்ப பெரியவர் ஆயிட்டதால அவருடைய வீட்டுக்கே கொண்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் கொடுத்துருப்பாங்க. பாருங்க, தட்சிணாமூர்த்தி செக் பண்ணுங்க. தட்சிணாமூர்த்தி பாஷா சம்மான் அவார்டு 2 வருஷம் முன்னாடி. 11 புத்தகங்கள் தான் நம்ம படிக்க போறோம். இது போக அறிவியல் தமிழ்னு ஒண்ணு போட்டிருப்போம், அது உங்களுக்கு சப்போர்ட்டிங் மெட்டீரியல்ல கடைசியில கொஞ்சம் போல்டு லெட்டர்ஸா இருக்கு பாருங்க. இது எல்லாம் அறிவியல் தமிழ். அறிவியல் தமிழுக்காக நம்ம எழுதியிருக்கிற ஒரு 15-20 ஸ்லைட் தமிழுக்கும் அறிவியலுக்கும். தனி டெஸ்டா வைக்க மாட்டோம், உள்ளே கழிக்கணும். இதாம இப்ப இந்த 11 டெஸ்டையும் நம்ம எப்படி வைக்க போறோம் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம அறிமுக வகுப்பை நிறைவு பண்ணிக்கலாம். இந்த 11க்கும் போர்ஷன் டெஸ்ட்ன்றதால 250 மார்க் நம்ம போட போறது இல்லை, 150 மார்க் தான் போட போறோம். 150 மார்க் கொஸ்டின் தான். ஜெனரல் கொஸ்டின் பேட்டர்ன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஜெனரல் கொஸ்டின் பேட்டர்ன் தெரியாதவங்க யாராவது இருக்கீங்களா ஆன்லைன்ல? மெயின்ஸினுடைய கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? செக்ஷன் ஏக்கு 5 கேள்வி 3-3-3, செக்ஷன் பில 5 மேண்டேட்டரி 3-3. நாம என்ன பண்றோம்னா இது செக்ஷன் ஏ மட்டும் இருக்கிற மாதிரி போறோம். மொத்தம் 3 கேள்வி தான் போட போறோம். 1, 2, 3. இதுல நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, இதுல 5 கேள்வி தருவோம், 10 மார்க் கேள்வியா இருக்கும். 10 into 5 50. இதுல 3 கேள்வி 15 15 20 50 மார்க். இதுல 1 2 3 இதுக்கும் 15 15 20 150 மார்க் தான் போர்ஷன் டெஸ்ட்ன்றதால. ஏன்னாக்கா இல்லைன்னா உங்களுக்கு சலிப்பாயிடும். கருப்பு மலர்ல போய் நம்ம கேட்ட அதே கேள்வி மறுபடியும் கேட்போம், மறுபடியும் ஓமைகள் எழுதுந்தே மறுபடியும் நான் காமராசனுடைய சிறப்பு தன்மையில மறுபடியும் எழுதுறது ரிப்பீட் ஆகுறது உங்களுக்கே ஃபீல் ஆகும். அது மட்டும் இல்லாம முன்னுரை முடிவுரைகளை எழுத முடியாது. அதனால நம்ம என்ன பண்றோம்னாக்கா இது போதும், 11 கேள்விகள் ஒரு புத்தகத்துக்கு போதும் அப்படின்னு நம்ம திட்டமிட்டு இருக்கோம். 11 கேள்வியும் எழுதுறதுக்கு 11 கேள்வியும் இந்த 150 மார்க்கு எவ்வளவு நேரமா தரணும்? யாராவது கனெக்ட் பண்ணி சொல்லுவீங்க? 250 மார்க்குக்கு எவ்வளவு நேரம் தராங்கன்னா, எவ்வளவு பேர் சீசாட்ல ஸ்ட்ராங்னு தெரிஞ்சு? 250க்கு 180 நிமிஷம் தராங்க. 250க்கு எவ்வளவு நேரமா தராங்க? 180 நிமிஷம் தராங்க. 150க்கு எவ்வளவு நேரம் தராங்க? மொபைல் எடுத்துக்கு போட்டு பாருங்க, எதை மேல போடுறீங்க எது கீழே போடுறீங்கன்னு உங்களுக்கு வேணும். நான் சொல்றேன் 180/250 into 150.
சுதாகர் கனெக்ட் பண்ணிட்டாரு. இருந்தாலும் சீனியர்ன்றதால சொல்ல வேண்டாம், பசங்களுக்கு வாய்ப்பு தரணும்னு உட்காந்துருக்காரு. சொல்லுமா, ரஃபா வருது அப்ளிகேஷன் ஆன்லைன்ல. வெரி குட், வெரி குட். அதுவும் கரெக்டான ஐடியா. சொல்லுங்க. 108. இப்ப நம்ம கொஸ்டின் பேப்பர் முழுச்சும் பாத்தீங்கன்னா 108 நிமிஷம்னு போட்டிருப்போம். நீங்க யாருமே இது வரைக்கும் கேள்வி கேட்டதே இல்லை. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், 1 மணி நேரம் 48 நிமிஷம் 108 நிமிடங்கள்னு போட்டிருப்போம். தம்பி அஃப்ரித் சொன்னது கரெக்ட். 180 5ஆல வகுத்து 3ஆல பெருக்கினா முடிஞ்சது. அதுதான் 250 150ன்றோம். இதை நம்ம அடிச்சோம்னாக்கா 5 3 5ஆல வகுத்தோம்னா 36 108 நிமிஷம். 1 மணி நேரம் 48 நிமிஷத்துல முடிக்கணும். ஆனா நீங்க அப்படி முடிக்கணும் அப்படின்லாம் பயப்பட வேண்டாம். ஃபர்ஸ்ட் பேப்பரை பொறுத்த மட்டும், ஏன்னா உங்களுக்கு அதிகமான விஷயங்கள் கொஞ்சம் தெரியாது. ஏன்னா இப்ப நாம யாருமே பிஏ எம்ஏ படிச்சவங்க இல்ல. ஒருத்தவங்க 2 பேர் தான் ஆப்ஷன்ல அப்படி படிக்கிறவங்க படிக்கிறாங்க. மற்றவங்க எல்லாம் நீங்க பிசிஏ எம்சிஏ பிஏ ஹிஸ்டரி பிஇ படிச்சவங்க இவங்க எல்லாம் இருக்கீங்க. அதனால நீங்க மெட்டீரியலை கரெக்டா ப்ரிப்பேர் பண்ண, எல்லாத்துக்கும் விடைகளை ப்ரிப்பேர் பண்ண, ஆன்சர் எழுதலாம். இல்லையா இந்த முறை பிரிலிம்ஸ் எழுதிட்டு இருக்கிறேன், புல்லட் பாயிண்டா எழுதிட்டு வரனாலும் ஓகே. நம்ம ஹரினுக்கு வந்து 28 புத்தகத்துக்கு எழுதினாரு, சிலதுக்கு விடை எழுதினாரு, சில ரிப்பீட் ஆகிற கேள்விக்கெல்லாம் புல்லட் பாயிண்டா போட்டு அந்த மாதிரி நீங்க 11 டெஸ்ட் ரைட். இப்ப நாம வந்து ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நம்ம காட்டிட்டு என்ன பண்ணிருக்கோம். அப்ப இங்க கொஸ்டின் வச்சாங்க. பாருங்க, போன S7ல போட்டேன் 11 கேள்விகளை உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். அந்த 11 கேள்விகளை அதேதான் இப்ப என்னால இந்த புதுசால போட்ட முடியாது. ஆனா என்ன நீங்க பண்ணணும்னா சின்னதா எடுத்துக்காட்டா மாத்திரம். சிறுக தற்கால சிறுகதைகள் கேட்டா நீங்க ஜெயகாந்தனையும் புதுமை பித்தனையும் எழுதுறீங்கன்னா ஒருத்தவங்க அசோகமித்திரனையும் புதுமை பித்தனையும், ஒருத்தவங்க ஜெயகாந்தனையும் லாசா ராமாபுரத்தையும் வேறவா நீங்க எழுதணும். அதை மட்டும்தான் நீங்க கத்துக்கணும். அரை இலக்கியங்கள் நான் கேட்கும்போது 11 அரை இலக்கியம் இருக்கு. 4 அடி 4 மணி 4 அடியில எல்லாருமே ஒரே பாட்டை மனப்பாடம் பண்ணக்கூடாது. நீங்க மொத்தம் 400 பாட்டு இருக்கு. நீங்க 115வது பாட்டுக்கு போயிடலாம். எது ஈஸியா, ஒருத்தவங்க 212வது பாட்டை படிக்கணும். இந்த வெரைட்டியான விடையை யுனிக்கா எழுதும் போது நமக்கு மதிப்பெண்கள் கிடைக்கும். அதில் ஃபர்ஸ்ட் பேப்பருக்கான விஷயங்களை படிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. நான் உங்களுக்கு சொல்ற மாதிரி இது வரைக்கும் தமிழ் ஆப்ஷன் பேப்பர்ல சாதனை மதிப்பெண் வாங்கினவர் வந்து நம்முடைய, அவர் பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், லட்சுமண பெருமாள். லட்சுமண பெருமாள் என்ற தம்பி வந்து ஃபர்ஸ்ட் பேப்பர்ல வந்து 100 ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து 210 மார்க் எடுத்தார். 250க்கு எத்தனை மார்க் எடுத்தாரு? 210. செகண்ட் பேப்பர்ல 149. இந்த கேள்வி கிடைச்சிருச்சு பாருங்க. இது T3 போன தடவை சீசன் 7 இந்த கேள்வி போட்டுருங்க பாருங்களேன். இப்போ போன தடவை தொல்காப்பியம் 5 தானே பாருங்க. இந்த கேள்விகளை என்னால பெருசாலாம் ஒண்ணும் மாத்திர முடியாது. ஆனா நீங்க விடை வழங்குற முறையை மாத்திக்கணும். வேற வேறவா எழுதுறதும், பிறப்பியல் நான் கேட்கறேன்னு வச்சுங்களேன், எல்லாரும் அங்காந்தியலும் ககரஞ்சகாரம் இது பிறக்கும் அப்படின்னே எழுதாம வேற நூற்பாவை படிக்கிறது. சார்பு எழுத்துக்கள் பிறப்ப சொல்லியிருக்கிறாரு, பிறப்புல புறநடை சொல்லியிருக்கிறாரு. லேத்தனம் இது பண்ணோம்னா எழுது. எல்லாத்தையும் நான் கொடுத்துருக்கோம், உங்களுக்கு ஷேர் பண்ண பாருங்க. இந்த 11 டெஸ்ட்டுமே நம்ம உங்களுக்கு கொடுத்துருக்கோம். எப்படி வரும் சுதாக்கர்? இந்த கீழே இருக்கோ இப்படி ரைட் பாருங்க. அடுத்த 5 இலக்கணம்: உடம்பெடுமை, வினையாளனை பெயர், குற்றியலுகரம், மெய் மயக்கம், வேற்றுமை உருவுகள் கேட்டிருக்காங்க பாருங்க. அந்தாண்ட வட திராவிட மொழிகள், இது எல்லாமே இதுல இருந்து பெரியதா வேறு கலைகளா போயிட முடியாது. இங்க பாருங்க எது கூட சேர்க்கிறேன் பாருங்க, மொழி வரலாறு பிற்பகுதி கற்றை கூட சிறுகதைகளை சேர்த்துக்கிறேன். சிறுகதைகளை அங்க சேர்த்துறேன். பெண்ணிய சிறுகதைகள், தலித்திய சிறுகதைகள், சிறார் சிறுகதைகள், மொழிபெயர்ப்பு கதைகள், அவசிய சிறுகதைகள். அப்புறமேட்டு என்னன்னாக்கா பிற்பகுதி கற்றை. பிற்பகுதியில நான் 2 கேள்விதான் முக்கியம். ஒண்ணு வந்து பிறமொழி கலப்பு வரலாறும் கிளைமொழியும் தான் முக்கியம். அப்போ மீதியை நான் அந்த இடத்துக்கு நேரம் எது சின்னதா இருக்கும் அங்க வந்து நான் என்ன பண்ணிடுறேன், சிறுகதைகளை சேர்த்துருக்கேன்.
இங்க பாருங்க, அடுத்து இலக்கிய வரலாறு. இங்க பாருங்க, இந்த இலக்கிய உத்திகள் எது எதுன்னு எழுதியிருக்கேன் பாருங்க. திறனாய்வு கூட திறனாய்வு ஒப்பிலக்கியத்தையும் ஒரே கேள்வியாக நம்ம சேர்த்துக்கோம். அடுத்து நாட்டுப்புற இலக்கியங்கள்ல நம்ம பாருங்க, வட்டார வழக்கு புதினங்கள் குறித்து கேட்டிருக்கோம், பழமொழி விடுதலைகள் கேட்டிருக்கோம், நாட்டுப்புற மக்களின் விளையாட்டுகள் கேட்டிருக்கோம், நிகழ்த்து கலைகள் நிகழ்த்தா கலைகள் கேட்டிருக்கோம். அது போக பாருங்க, இதழ்கள்ல திருவழிதழ்கள், பெண்ணிய இதழ்கள், தற்கால இதழினுடைய இதுல மொழிபெயர்ப்பு கேட்டிருக்கோம். இதுலயே மொழிபெயர்ப்பு கேட்டிருக்கோம். நாகரிகம் பண்பாடு பெரிய புத்தகன்றதால அப்படியே வைக்கிறோம், அது செகண்ட் பேப்பருக்கு போயிடும். அப்ப பாத்தீங்கன்னா இதுதான் இந்த 11 கேள்வி இப்ப நான் ஷேர் பண்ற பாருங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொன்னேன் இல்லைங்களா, இதையும் நான் போய் போட்டுருவேன். கிட்டத்தட்ட நான் மாத்தினா ஏதோ ஒரு கேள்வியோ 2 கேள்வியோ, அல்லது இந்த வாக்கிய கேள்வியினுடைய அமைப்பு முறையையோ, அல்லது கடைசியா மெயின்ஸ்ல கேட்டிருக்காங்க, இப்பதான் கேட்டிருப்பாங்க. மெய்ப்பாட்டியெல்லாம் அவன் என்ன வார்த்தையில மாத்திரங்களோ அது. இந்த 11 121 கேள்விக்கு நீங்க ரெடி ஆயிட்டீங்கன்னா 10 பேப்பர்ல 8 கேள்வியுமே கிடைக்கும். ஒரு வேலை இல்லையானா 8ல 5 கேள்வி உறுதியா கிடைக்கும். அதாவது ஒரு கேள்வியினுடைய சப்கொஸ்டினை வந்து சில இடத்துல மாத்தி போடுறாங்க, யூபிஎஸ்சி செய்ய முடியாது. அது போன தடவை வந்து மலையாள மொழி உயிரெழுத்துக்கள் கேட்டாங்க. அதுக்கு விடைக்கு தயாராயிட்டோம். இதெல்லாம் அதை நடத்தணும்னு சொல்ல முடியாது, நேர்மையா சொல்லணும். மலையாள மொழி உயிரெழுத்து போய் கேட்பான்னு நம்ம எப்படி நினைச்சோம்? மலையாள மொழியில ஆனா இங்க 12 எழுத்து இருக்குல்ல, அங்க எத்தனை எழுத்து இருக்குன்னு ஒரு கேள்வி கேட்போம், உயிர் ஒளியன்கள்னு கேட்போம். ஆச்சுங்களா? அதனால அது ஹிந்தி மாதிரி 13 16 எழுத்துக்கள் இருக்கு, அதை நம்ம படிக்கணும். அப்ப நம்ம என்னன்னா, இந்த 121க்கும் விடைகள். அப்ப நீங்க டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றதோ ரெகுலர் பேட்ச்ல படிக்கிறதோ முக்கியம்ன்றதை விட 10 பேப்பருக்கான விடை குறிப்புகளை நீங்க எழுதணும். எழுதிட்டு இருந்தீங்கன்னா நல்ல மதிப்பெண் எடுக்கலாம். 10 பேப்பர்ல நல்ல மதிப்பெண் எடுக்க ஒருவேளை இன்டர்வியூல நீங்க அட்டன் பண்ணீங்கன்னா கூட இலக்கண செயலும் மொழி வரலாறு செயலும் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கும்போது பெரிய அளவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஆன்லைன் பிள்ளைகள், புது பிள்ளைகள் யாராவது டவுட் இருந்தா கேட்கட்டும். பிரியங்கா வந்து ஏதோ ஹாபியா போட்டேன், நான் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கேன். பிரியங்கா கிளியர் பண்ணிட்டு இப்ப எங்க டிஸ்ட்ரிக்ட்ல டெப்டி கலெக்டரா இருக்காங்க, அடிஷனல் கலெக்டரா இருக்காங்க. அவங்க கோட்டஸ் நான் போயிட்டு வந்தேன் இப்பதான் ஒரு மாதம் முன்னாடி போயிட்டு. இப்ப அவங்க என்ன ஹாபியா எடுத்தாங்கன்றத நம்ம புத்தகத்துல, இந்த 4 புத்தகத்துல ஒரு புத்தகத்துல முன்னுரை எழுதும்போது எழுதியிருப்பாங்க. அவங்க வந்து இந்த எழுத்து வடிவங்கள் இருக்கு இல்லையா, ஸ்கிரிப்ட்ஸ், இதுதான் அவங்க ஹாபின்னு எழுதினாங்க. அதாவது எழுத்து வடிவம் காணாஞ்சானா இப்ப இருக்கிற மாதிரி இல்லைல்ல, பழைய காலத்துல மாறி இருந்தது இல்ல, தமிழுக்கு மட்டும் இல்ல பிற மொழிகளுக்கும் அதில் ஆர்வமா படிக்கணும்னு எழுதிட்டாங்க. ஊழல் லைப்ரரிக்கெல்லாம் வந்து ஓலைச்சுவடிகள்லாம் போட்டோ எடுத்து பார்த்தாங்க. நானும் எங்க பொண்ணுங்க அவங்க அங்க பஸ்ல வந்துட்டாங்க, நானும் எங்க பொண்ணு போயிருந்தோம். அங்க இருந்த லைப்ரரி நமக்கு தெரிஞ்சவங்க இது பண்ணாங்க. அவங்க ஆன்சர் பண்ணும்போது சொல்லியிருப்பாங்க, அவங்களுடைய ஹாபியை பத்தி கேட்கும்போது இவங்க விடை சொன்னாங்க இல்லையா, அதுல துணை கேள்விகள் கேட்கிற அளவுக்கு பேனல்லே ரெடியா இல்லை. ஏன்னா இது வந்து ரொம்ப தனித்துவமானதுன்றதாங்க அவங்களே என்ன பேசிருக்காங்களா, இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஹாபி இன்டீட் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்க போட்டாங்க. வேற கேள்வி நம்ம ஹாபி எடுக்கிறதே இவங்க இந்த மாதிரி எடுத்தாங்க. அதுக்காக நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதனால கொஞ்சம் ஆர்வமா அவங்க 2 டெஸ்ட் பேட்ச் எழுதினாங்க. 2வது டெஸ்ட் பேட்ச் வந்து ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு வந்த உடனே நீங்க தொடங்கி ஆகணும்னு எழுதினாங்க. அதுவும் அவங்க எப்படி எழுதினாங்கன்னா, அது ஒண்ணு மட்டும் இந்த புத்தகத்தை பார்த்தீங்கன்னா வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. இது எல்லாம் 150ல இருக்கும். இந்த சீசன் 2 மட்டும் 250 இருக்கு. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஐயா நீங்க இல்லாம ஒரு புத்தகத்துல 250 மார்க் போட்டு, எனக்கு தெரியவே தெரியாது, ரிப்பீட் ஆனாலும் பரவாயில்ல, 250 தான் போடணும். அதுவும் காலையில 9:55 போட்டணும், 10 to 1 நான் எழுதினேன். மதியானம் 1:55 போடணும், 2 to 5 எழுதுவேன். காலையில 10 பேப்பர், மதியானம் செகண்ட். வாரத்துக்கு ஒரு தடவை 2 தடவை தான். ஆனா அப்படிதான் எழுதுனாங்க. அவங்க வந்து பிரியங்கா ஃபைல்லே நம்ம நல்ல டெஸ்ட் பேட்ச்ல நீங்க எவ்வளவு சீரியஸா இருக்கீங்க ரொம்ப பேர் எழுதியிருக்காங்க. அவங்க கிடையாது முன்னாடி கிளியர் பண்ண பூர்ணசுந்தரி, நம்ம ரஞ்சித், நம்ம அசோக் கூட இந்த முறை நல்லா எழுதிட்டு இருந்தாரு. போன முறையில நம்முடைய ஜாய்ஸ் நல்லா எழுதினாங்க. சுதாகர் கூட எக்கச்சக்கமா டெஸ்ட் எழுதினீங்க. எத்தனை டெஸ்ட் எழுதினீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேப்பர் கிட்டத்தட்ட எழுதினாரு. மணிமாறன் ஒரு தம்பி பெரும்பாலான டெஸ்ட் முடிச்சுட்டாரு. நம்ம அகாடமியில கீழே இருந்த ஹரின்ற ஒரு தம்பி 28 எழுதியிருக்காரு. நான் அவங்க கிட்ட பேசிட்டு அவங்க எல்லாம் சேர்ந்து இந்த முறை தமிழ்ல கிளியர் பண்ணிட்டு போனார்ல காமராஜ், அவரு இப்ப இந்த முறை 2 பேரும் இன்டர்வியூ போறாங்கல்ல, இவங்க எல்லாம் ஒரு டெலிகிராம் குரூப்ல போட்டு க்ளோஸ் குரூப்ல உங்களை சேர்க்கறது. உங்களுக்கு எப்ப அதுக்கு கேட் ஓபன் ஆகுனா, குறைஞ்சது 10 டெஸ்டாவது எழுதுனதுக்கு அப்புறம் தான் அந்த கேட் ஓபன். 10 விடைகளாவது எழுதணும். 10 டெஸ்ட் எழுதலாம் கூட ஒரு 4-5 டெஸ்டோ அல்லது 10 கேள்விகளுக்கான விடைகளையும் தரமா எழுதிருந்தீங்கன்னா அந்த டெலிகிராம் குரூப்ல சேர்ப்போம். நீங்களும் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம், அவங்களும் மற்றவங்க ஷேர் பண்ணலாம்.
ஆன்லைன் பிள்ளைகள் புதுசா வந்திருக்கிறவங்க, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு, ஆதிரா, அருள் முத்துலட்சுமி, திவ்யா வைஷ்ணவி, எழில்வாணன், கலையரசன், பூர்ணிமா, நம்ம பூர்ணிமாவா, ரேவதி, டெல்லி பாபு காலையில என் கிளாஸுக்கு வரல, ஷாமினி, சுபாஷ் காலையில ஏமா வரல, டெல்லி பாபு ஐயா விகோன்ற போன் உடம்பு சரியில்லையா? ஐயா உடம்பு சரியில்லைங்க ஐயா. தமிழ் ஆப்ஷன்லயே யூத் யாருன்னா ஐயா மட்டும்தான். என்னைக்கு கிளாஸ் போடுறவரோ அன்னைக்கு கரெக்டா ஏஞ்சி வருவாரு, 1/4 மணி நேரம் லேட்டா வருவாங்க. அதுங்க எல்லாருமே கத்துக்கணும். 6 மணின்னு போட்டா பட்ட சைக்கிள்லாம் பிடிச்சிட்டு 6 மணிக்கு வராதுங்க. 6:10 6:15 தான் வரும். காலைல 6:45 போடுவேன், 7, 7:05, 7:10 ஆயிடுச்சு. பசங்க யாரும் திட்டுறது இல்லை, நல்லா 7:10. ஆனா நம்ம கூட படிக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாம் தலைவலி, வயிற்று வலி. ரைட்டு, மகிழ்ச்சிமா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம்டா, பேர் என்ன? பூர்ணிமா. பூர்ணிமா, நல்லா இருக்கியம்மா? நல்லா இருக்கேங்க ஐயா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்பா. ஜாய்ஸ் என்ன திட்டுச்சு, இந்த மாதிரி புத்தகம் எழுதினவங்களுக்கு எல்லாம் நம்ம ஹெல்ப் பண்ணவங்களுக்கு ஆளுக்கு ஃப்ரீயா புத்தகம் கொடுத்தோம் அப்படின்னு ஜாய்ஸ் கிட்ட சொன்னேன். போங்க, நீங்க பூர்ணிமாவுக்கு தரலையா, அது திட்டிட்டு இந்த மாதிரி பிரிண்ட் வந்து வாங்கிக்கமா, டெஸ்ட் எழுதுங்க. டாட் வச்சிருக்கீங்க உங்களுக்கு. இப்போ ஆன்லைன்ல புதுசா ஜாயின் பண்ற பிள்ளைகள், உங்களுக்கு வேற ஏதாவது ஜென்ரலா டெஸ்ட் எழுதுல இருக்க டவுட், அது மாதிரி எல்லாருக்கும் பயன்படக்கூடிய டவுட்டா இருந்தா வீடியோலயே கேளுங்க, நம்ம பதிவு பண்ணிக்குவோம். இல்ல பர்சனலா நீங்க வேற ஏதாவது குறிப்பிட்ட டவுட், குறிப்பிட்ட இது கேட்கணும்னாக்கா அது என்கிட்ட என்னுடைய நம்பர்ல கேட்கலாங்க. அப்படி ஏதாவது இருக்காமா? புது பிள்ளைகள், பழைய பிள்ளைகளும் கேட்போம். பழைய பிள்ளைகள்லாம் கிடையாது, நம்ம அகாடமி கொடுத்தமட்டில் உங்களுக்கு வந்து பயங்கர பிளெக்சிபிலிட்டி கொடுக்குறோம். 2 டெஸ்ட் பேட்ச் எழுதலான்றோம், அதை நீங்க பயன்படுத்திக்கணும். யாருமா? ஐயா வாய்ஸ் கேட்கலங்க ஐயா. வாய்ஸ் ஐயா வாய்ஸ் கேட்கலங்க ஐயா. ஐயா நீங்க பேசுனதே கேட்கலங்க ஐயா. ஐயா கேட்கலங்க ஐயா.
அது ஏதோ நான் பட்டன் கையை மாத்தி வச்சிருக்கேன். அதனால ரைட். இப்போ நான் ரெக்கார்டிங் நிறுத்திட்டுமா? ஆன்லைன் பிள்ளைகளுடைய பர்மிஷனோட நம்ம ரெக்கார்டிங் நிறுத்திடுவோம். ரெக்கார்டிங் நிறுத்திட்டு நான் ஏதாவது பேசுறது நான்